सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. எந்த ரூபத்திலும் அந்த வஸ்துவானது இல்லை, அந்த வஸ்துனுடைய அபாவம் ஞானத்தினால்தான் வருது அப்படின்னு சொல்றது. ஆனா இங்க பார்த்தா அப்படி இல்லை. ஒரு கட்டம் உத்தரபாதத்தினால ஏற்கனவே விநாசத்தை அடைஞ்சிருக்கும். ஒரு ரூபத்துல அது இல்லை. இதுக்கப்புறம் அதனுடைய வேற ஒரு ரூபம் இருந்துருக்கு. இந்த ரூபம் ஞானத்தினால நிவர்த்தியாச்சு. இப்படி சொல்லும் போது இந்த ஞானத்தினால அந்த வஸ்துனுடைய ஒரு விசேஷ ரூபம் தான் நிவர்த்தியாச்சு. எப்படி அந்த முத்கரப்பா கல்ல போட்டத்தினால அந்த வஸ்துனுடைய ஒரு ரூபம் நிவர்த்தியாச்சோ, இதே மாதிரி தத்துவஞானத்தினால அந்த வஸ்துனுடைய இன்னொரு ரூபம் ஒரு ரூபம் நிவர்த்தியாச்சே தவிர எல்லா ரூபமும் நிவர்த்தி ஆகணும். ஞானத்தினால அந்த வஸ்துனுடைய எல்லா ரூபமும் நிவர்த்தி ஆனாத்தானே அவஸ்திதி சாமானிய விரகங்கிறது ஞானத்தினால வந்ததாக சொல்ல முடியும். இந்த கேள்வி புரியுறதா? அனுவாதமே கிடைக்கவா? அதாவது அந்த வஸ்துவனுடைய எல்லா விதமான ரூபமும் ஞானத்தினால நிவர்த்தி ஆனால்தான் அதை ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகின்னு சொல்லலாம். இப்ப ஞானத்தினால அந்த வஸ்துவுக்கு எல்லா ரூபத்திலும் நிவர்த்தி ஏற்பட முடியாது. ஏன்னா அதனுடைய ஸ்தூல ரூபங்கிறது ஏற்கனவே கல்லு விழுந்ததுனால போயிட்டு அதை இன்னொரு தடவை ஞானத்தால் நிவர்த்தி பண்ணவே முடியாது. அதனுடைய வேற ஒரு ரூபம் இருக்கு, அந்த ஒரே ஒரு ரூபத்தை தான் அந்த ஞானம் நிவர்த்தி பண்ண முடியும். இது நியாயமானது தானே? அதனால இப்ப என்ன தோஷம்னு கேட்டால், ஞானத்தினால அந்த வஸ்துவனுடைய எல்லா விதமான ரூபமும் நிவர்த்தியானதாக சொல்ல முடியாது. என்ன செய்ய வச்சது? அவஸ்திதி சாமானிய விரகங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரூபம் போயிட்டு ஏற்கனவே போயிடுச்சு, ஞானத்தினால போக முடியாது. சித்திகாரர் சொல்ற வாக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா இதுக்கு பதில் கிடைக்கும். அவஸ்திதி சாமானிய விரகம்னு சொன்னாரே தவிர அதனுடைய சாமானியத்துக்கு விரகம்னு அர்த்தம் இல்லை. சாமானிய விரகத்துக்கு சாமானிய அபாவம், சாமானிய அபாவம்னு சொல்லுவாங்க. இந்த அபாவத்தை சொல்லும் போது நையாயிக்கால் சாமானிய அபாவம் விசேஷாபாவம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த பூதலத்துல ஒரே ஒரு கட்டம் இல்லை அப்படின்னு சொல்றேன். இது ஒரு கட விசேஷாபாவம். கடமே இல்லை, இது கட சாமானிய அபாவம். இங்க கடமே இல்லைன்னு சொல்லலாம், ஒரே ஒரு கட்டம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரெண்டுமே இங்க சொல்லலாம். இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சாமானியாபாவத்துக்கும் விசேஷாபாவத்துக்கும் எப்படி வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஒரு கட்டம் அத்தனை கட்டமும் இருந்தாலும் ஒரு கட்டம் இல்லைன்னு நாம சொல்லலாம். வேற ஒரு கட்டம் இருந்தாலும் வேற ஒரு கட்டம் இல்லை, இன்னொரு கட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கட்டம் இருக்கிறதே கட்டம் இல்லை. ஆனா சாமானியாபாவம் சொல்லும் போது எந்த ஒரு கட்டமும் இருக்கக்கூடாது. விசேஷாபாவம் சொன்னா அது ஒரே ஒரு கட்டம் தான் அந்த அபாவத்துக்கு பிரதியோகி. ஆனா சாமானியாபாவம்னு சொல்லும் போது அந்த அபாவத்துக்கு எல்லா கட்டமும் பிரதியோகி. அந்த அதுல எல்லா கட்டமும் பிரதியோகி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லணும் இல்லை. இப்ப பிரதியோகி ஞானம் கடத்துக்கு இல்லைன்னு தெரியறதுக்கு காரணம்னு சொன்னால், இவன் எல்லா கட்டத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த பிரதியோகிதா வச்சேதகமான ஒரு தர்மம் இருக்கு, இது சாமான்யமாக இருந்துட்டா போதும். அதாவது கடம் இல்லை, நீல கடம்ங்கிறது இல்லை. கடம் இல்லைன்னு சொன்னா கடத்துங்கிறது பொதுவான தர்மத்தை சொல்லி அது இல்லைன்னு சொல்றோம், அவரட்சின்னம் இல்லைன்னு. நீலகட்டம் இல்லைன்னு சொல்லும்போது நீலகடத்துங்கிற ஒரு விசேஷ தர்மத்தை கொண்டு அது இல்லைன்னு சொல்றோம். இப்ப விசேஷ தர்மாவச்சின்னமாக அந்த அபாவத்தை சொல்லும் போது அது விசேஷாபாவம்னு சொல்றோம். சாமானிய தர்மாவச்சின்னமாக சொல்லும் போது அது சாமானியாபாவம்னு சொல்றோம். இதான் சாமானியாபாவம் விசேஷாபாவம். இப்ப இந்த இடத்துல ஒரு வஸ்து ஒரு ரூபத்துல இல்லை, இன்னொரு ரூபத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் இது
இது ஒரு விசேஷாபாவம். இந்த ஸ்தூல ரூபத்துல இந்த வஸ்து இல்லாம போச்சு. இப்ப எப்போ சாமானியாபாவம் சொல்லலாம்னா, எந்த ரூபத்திலும் இது இல்லைன்னு சொன்னாத்தானே சாமானியாபாவம் சொல்லலாம். இப்ப இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய இப்ப இந்த வஸ்து இல்லைன்னு சொல்றேன். எந்த ரூபத்துல இல்லைன்னு சொன்னா எந்த ரூபத்திலும் இல்லைன்னு சொல்றேன். அப்ப இந்த ஞானம் வந்த எத்யபி இந்த வஸ்து ஒரு ரூபத்துல ஏற்கனவே நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் ஞானம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வஸ்துவானது எந்த ரூபத்திலும் இல்லை அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அப்ப இந்த வஸ்துனுடைய சாமானியாபாவமானது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்பட்டதே தவிர அதுக்கு முன்னாடி இல்லை. அதனால ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவங்கிறது கரெக்டா இருக்கு. ஞானம் அந்த வஸ்துனுடைய எல்லா ரூபத்தையும் நாசம் பண்ணினாதான் சாமானியாபாவங்கிறது இல்லை. அதுல எந்த ரூபத்திலும் அது இல்லைன்னு சொல்லிட்டா போதும். இதுல இவருக்கு என்ன சந்தேகம், அவர் ஏன் எப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, ஞானம் அந்த வஸ்துவை இல்லாம பண்ணிட்டோம். ஆனால் எல்லா ரூபத்தையும் இந்த ஞானம் நிவர்த்திப்பட்டலையே. ஒரு சில ரூபம் வேற ஒரு காரணங்கள்னால நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்ப எப்படி எல்லா ரூபமும் இதனால நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லுவேன்? சித்திக்காரர் அப்படி சொல்லல. ஞானத்தினால அந்த வஸ்துனுடைய எல்லா ரூபமும் நிவர்த்தி ஆகணும், அப்பதான் ஞான நிவர்த்தியத்துவம்னு அவர் லட்சணம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, ஞானம் வந்தாருன்னா அந்த வஸ்துனுடைய எந்த ரூபமும் இல்லை எப்படின்னு சொன்னார். அதனுடைய எல்லா ரூபமும் ஞானத்தினால நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது லட்சணத்துல சொல்லல. அதனால அது அவசியம் இல்லை. சாமானிய அபாவா அபாவத்தை விசேஷம் விசேஷாபாவா சாமானிய அபாவா நது सर्वशब्दार्थे सामान्यशब्दः नास्ति नास्ति। इदानीं घटस्य केनापि रूपेण यः अभावः इत्युक्ते केनापि रूपेण अवर्तमानत्वं तत्तु ज्ञानानन्तरमेव भवति, न तु ततः पूर्वम्। इत्युक्ते सर्वेणापि रूपेण निवृत्तिं प्रति ज्ञानमेव कारणम् इति नावश्यकं, किन्तु ज्ञाने उत्पन्ने घटः केनापि रूपेण नास्ति चेत् तयेव अभावः ज्ञानप्रयुक्तः सामान्यभावः। மூணாவது மித்யாத்வம் நடந்திருக்கு. திருதிய மித்யாத்வம். முதல் மித்யாத்வம் தத் அசத் விலக்ஷணத்துவம். இரண்டாவது லட்சணம் பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம். மூணாவது ஞான நிவர்த்தி. ஞானத்தினால நிவர்த்தி ஆகக்கூடியது எது ஞானத்தினால நிவர்த்தியாகுமோ அது மித்யா. இது மூணாவது லட்சணம். இதுல பல தோஷங்கள் வந்தது. எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு கடைசியில எங்க கொண்டு முடிச்சிருக்காருன்னு சொன்னா, ஞானம் வந்தால் அதனால அஜ்ஞானம் போகுங்கிறது நமக்கு பிரசித்தம். அஜ்ஞானத்தினுடைய காரியமும் போகும். அப்போ ஞானம் வராமல் ஒரு வஸ்து விநாசத்தை அடையிறதுன்னு சொன்னா அது பூர்ணமாக விநாசம் அடைஞ்சதாக சொல்ல முடியாது. அதனுடைய சேஷமும் இருக்கும், ஏதோ ஒரு ரூபம் பாக்கி இருக்கும். ஆனா ஞானம் ஒரு வஸ்துக்கு விநாசமாகும்னு சொல்றச்ச அந்த வஸ்து அடியோடு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் ஞான நிவர்த்தியத்துவம்னு சொல்றது. எல்லா வஸ்துவுக்குமே ரெண்டு ரூபம் இருக்கு. ஸ்தூல ரூபம், காரண ரூபம்னு ஒண்ணு, சம்ஸ்கார ரூபம்னு அதை சொல்றது வரைக்கும். அப்போ வேற எந்த காரணத்தினாலையும் வஸ்துக்கு விநாசம் வந்தால் அந்த ஸ்தூல ரூபம் போகும். ஆனா அதனுடைய காரண ரூபம் போகவே போகாது, அது இருந்துட்டே இருக்கும். அதனால காரண ரூபம் இருந்தால் மறுபடியும் வந்துடும், அந்த வஸ்து திரும்ப மாற்றி வந்தோம். ஆனால் அந்த காரண ரூபமும் சேர்ந்து போகணும்னு சொன்னா அது ஞானத்தினால்தான் முடியும். ஆக அந்த ஞான நிவர்த்தியத்துவங்கிறது இப்பேற்பட்ட ஞான நிவர்த்தியத்துவம் எனக்கு இங்க விவக்ஷிதமாக இருக்கு. அந்த ஞான நிவர்த்தியத்துவம் நிச்சயத்துத்தான் வரும், வேற எதுக்கும் வராது அப்படிங்கிறதுனால அந்த லட்சணம் சரியானது தெரிந்து ஞான நிவர்த்தியம்னு தானே சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விசேஷமான அர்த்தம் நீங்க சொல்றது, இதெல்லாம் அவ நினைச்சதா, யார் சொன்னாலும் அவ இதெல்லாம் நினைச்சிருப்பான்னு கேட்டா அப்படித்தான் அவ நினைச்சிருக்காங்கிறதுக்கு ரெண்டு ஸ்லோகங்கள், ரெண்டு பிரமாணங்கள் காமிச்ச. விவரணாச்சாரியருடைய வாக்கியம் ஒண்ணு, அப்புறம் வார்த்தைக்காரருடைய வாக்கியம். வார்த்தைக்காரன்னா சுரேஸ்வராச்சாரியர். விவரணக்காரர் சொன்னார், ஞானின
அஜ்ஞானஸ்ய நிவர்த்தி பாதகா ஒண்ணு. அந்த அஜ்ஞானத்துக்கு எதற்கூட, அதாவது காரியேணசக அஜ்ஞானத்தை நிவர்த்தி. அந்த அஜ்ஞானம் தன்னுடைய காரியத்தோடு சேர்ந்து நிவர்த்தியாகிறது. அந்த காரியங்கிறது வர்த்தமானமாகவாவது இருக்கலாம் அல்லது விலீனமாகவாவது இருக்கலாம். அதாவது காரியத்தினுடைய வர்த்தமான ரூபம்னா ஸ்தூல ரூபம், பிரவிலீன அப்படின்னு சொன்னா அதனுடைய சூக்ஷ்ம ரூபம். இந்த ரெண்டு ரூபத்தோடு சேர்ந்த காரியம் பிளஸ் அதுக்கு காரணமான அஜ்ஞானம், இது ரெண்டும் ஞானத்தினால நிவர்த்தி ஆகிறது. இதுதான் பாதம்னு சொல்லிட்டார். அப்ப ஞான நிவர்த்திக்கும் நான் நினைச்சதான் அவர் சொல்லியிருக்கார். வார்த்தைக்காரனும் அதே தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். தத்துவமஸ்யாதி வாக்கியோத்த சம்யதி ஜென்ம மாத்திரதா அவித்யா சக காரியேன நாகி வெற்றி பவிஷ்யதி. தத்துவமஸ்யாதி வாக்கியத்தினேண்டு உண்டாகக்கூடிய சம்யஜானம் சாட்சாத்காரம், அந்த சாட்சாத்காரம் உண்டான மாத்திரத்திலேயே அவித்யா சககாரியேன நாஸ்தி. இது இந்த ஞானம் வந்த அந்த கணத்திலேயே அவித்யானது அது தன்னுடைய காரியத்தோடு சேர்ந்து இல்லாமல் போகும். சக காரியேன அவித்யா நாஸ்தி. இவ்வளவு சொன்னாலே போறோம், நாசி இது இருக்கா சொல்றாருன்னு சொன்னா, இப்ப காரியத்தோடு சேர்ந்து அது இல்லாம போச்சுன்னு சொன்னா வர்த்தமான காரியம் ஸ்தூல காரியமும் அவித்தியும் இல்லைங்கிறது கிடைக்கலாம். ஏற்கனவே ரொம்ப காலம் முன்னாடியே ஸ்தூல ரூப அழிஞ்சு போன பல வஸ்துக்கள் சம்ஸ்கார ரூபமாக இருக்கு. அதுவும் நிவர்த்தி ஆகணும் இந்த ஞானத்தினாலே. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சம்ஸ்கார ரூபத்தை சங்கிரகிக்கிறதுக்காக நாசி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து எப்படி கிடைக்கிறது? நாசி சில பூதகால பிரயோகம் பண்ணினதுனால சம்ஸ்கார ரூபங்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். அதுல இருந்து சமாதானம் சொல்றதுன்னு சொன்னா, நாங்க எப்போ பூதகாலத்தை உபயோகம் பண்றோம் அந்த வஸ்து இப்ப இல்லை அப்படி இருந்தா ஆசின்னு சொல்றோம். இப்ப இல்லைன்னு நாம எதை நினைக்கிறோம்? அதனுடைய ஸ்தூல ரூபம் இல்லைங்கிறது தான். ஸ்தூல ரூபம் இல்லைன்னு வச்சுட்டு சம்ஸ்கார ரூபத்தை பத்தி நாம ஒண்ணு நினைச்சு பார்க்கறது கிடையாது. ஸ்தூல ரூபம் இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே இருந்து இப்ப இல்லைன்னு சொன்னால் அப்ப அதை ஆசின்னு பூத காலத்துல பிரயோகம் பண்றோம். இப்ப அதனால இந்த ஆசி அந்த வஸ்துவா இருந்துட்டே இருந்ததுன்னா வர்த்தமானமா இருந்தால் ஆசியத்துன்னு சொல்றது இல்லை. அப்ப அதுல என்ன நினைக்கிறதுன்னா, ஆசிங்கிற பூதகால பிரயோகம் பண்ணினதுனாலே அந்த வஸ்து சம்ஸ்கார ரூபமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அவ பெண்கள் பிரயோகம் பண்றாளா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஸ்தூல ரூபம் அழிஞ்ச வஸ்துவை ஆசியத்துன்னு லோகத்துல பிரயோகம் பண்றாலே இருந்தது அப்படின்னு, இதுல இருந்து அது சம்ஸ்கார ரூபமாக இப்ப இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எப்பவுமே இல்லாத வஸ்துவை ஆசியத்தனும் நாசியத்தனும் ரெண்டு சொல்றது. சகஜங்கிறது இருந்ததா இல்லையா? ஆசி நாசியத்துன்னு கேட்டா ரெண்டுக்குமே இல்லை சகஜம். அதனால ஏதோ ஒரு காலத்துல அது இருந்திருக்கணும். இருந்த வஸ்துவை தான் ஆசி இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனால் அது ஸ்தூலமாகவே இருந்துருக்குன்னா அப்ப ஆசியத்துன்னு சொல்றது இல்லை, அஸ்தின்னு சொல்றோம். இப்பவே இருக்கு. அதனால பூதகால பிரயோகம் எப்போ வரும்னு கேட்டா அந்த ஸ்தூல ரூபம் போய் சூக்ஷ்ம ரூபமாக அந்த வஸ்து இருக்கிற காலத்துலதான் நம்ம ஆசி பூதகால பிரயோகம் பண்றோம். அதனால அவித்யா ஆசி இந்த நிர்தேசம் பண்ணினதுனால காரியத்தினுடைய சூக்ஷ்ம ரூபத்தோடு சேர்ந்து அவித்யை நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆக அவித்யை இப்ப நிவர்த்தி ஆகும் போது அந்த காரியங்கிறது ஸ்தூல ரூபமாகவும் இல்லை சூக்ஷ்ம ரூபமாகவும் இல்லை. இதை இவர் காமிக்கிறார். நாஸ்தி நாசிங்கிற பதத்தினார். இதுல நமக்கு ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம் அப்படிங்கிற லட்சணத்தை தான் வார்த்தைக்காரர் நினைக்கிறார்னு கிடைச்சது. இதை சொல்றார். சக காரியேன நாசிக்கு லீனேன காரியேன நிவர்த்தி அபிப்பிராயம். லீனமான காரியம், லயமடைந்த காரியம் அப்படின்னா சம்ஸ்கார ரூபமாக இருக்கின்ற காரியம். லயமான காரியங்கிறது இதா சக காரியேன நபவிஷ்யதி இது பாவி காரிய நிவர்த்தி அபிப்பிராயத்துக்கு அந்நியதேதது. இப்ப காரியம் ஸ்தூல ரூபத்திலும் இல்லை சூக்ஷ்ம ரூபத்திலும் இல்லைங்கிறது இந்த ரெண்டு நிஷேதத்தினால கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல நபவிஷ்யத்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? வார்த்தைகத்துல நாசி சூக்ஷ்ம ரூபமும் போச்சு, நாஸ்தி இப்ப வர்த்தமானமான ஸ்தூல ரூபமும் இல்லை.
அதோட சேர்ந்து அவித்யா நிவர்த்தி ஆயிடுச்சு. நபவிஷ்யத்தின்னு இருக்காங்க, நான் பவிஷ்யத்துல காரியம் வரதுக்கு ஒன்றும் சான்ஸே இல்லை. அவித்யா நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி காரணம் இல்லாததுனாலேயே காரியம் வராது. அதனால நபவிஷ்யத்தின்னு சொல்றது இருக்கு, இது வஸ்து ஸ்திதியை காமிச்சது. காரணம் இப்ப போயிருச்சோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் காரியம் வராது, வரப்போறது இல்லை அப்படிங்கறது காமிச்சது. அது இந்த லட்சணத்துக்கு உபயோகம் இல்லைங்கிறதுனால அந்நியதேசத்தை சககாரிய நபவிஷ்யதி இது பாவிகாரிய நிவர்த்தி அபிப்பிராயம் அந்நியதேசத்தை. இப்படியாக அந்த வார்த்தை ஸ்லோகத்தில் வியாக்கியானம் முடிச்சுட்டார். இதுக்கு மேல ஒரு கேள்வியை கேட்டிருக்கா. என்ன கேட்கிறா, இந்த அஜ்ஞானம் இருக்கு, ஞானத்தினால நிவர்த்தி ஆகிறது என்று சொல்றேன். அஜ்ஞானம் ஏகமா அநேகமா? ஏகம்னு சொன்னாரு, ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறதுங்கிற அனுபவம் எங்க இருக்கு? ரஜதத்தை பார்த்தா முதல்ல ரஜத கிரமம் ஏற்பட்டது, சுத்தி தெரியாமல் இருந்தது, சுத்தி தெரிஞ்ச உடனே சுத்தி அஜ்ஞானம் நிவர்த்தியாச்சு அப்படிங்கிற இடத்துல திருஷ்டாந்தமா சொல்றோம். ஆனா சுத்தி ஞானத்தால சுத்தி அஜ்ஞானம் போச்சுன்னு சொன்னால் அப்ப நான் கேள்வி கேட்பேன், அஜ்ஞானம் ஏகம்ங்கிற பட்சத்துல இவனுக்கு எல்லா அஜ்ஞானமே நிவர்த்தி ஆயிருக்கணும், பிரம்மாஜ்ஞானமே நிவர்த்தி ஆயிருக்கணும். சுத்தி விஷயகமான அஜ்ஞானம், பிரம்ம விஷயகமான அஜ்ஞானம், எல்லா விஷயகமான அஜ்ஞானம் ஒண்ணுதானே. ஏகம் அஜ்ஞானம்ங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு கேட்டா, இந்த ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தின்னு சொன்னால் இவனுக்கு இப்ப மோட்சமே வரணும் சுத்தி ஞானத்தினால. அல்லது இவனுக்கு இந்த சுத்தி ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகல அப்படியாவது சொல்லணும் இல்லையா. அவனுக்கு அவனை சம்சாரத்திலே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்ப சுத்தி ஞானம் வந்தும் அவனுக்கு அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகல. நிவர்த்தி ஆகலன்னு சொன்னா நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படுறதுக்கு உதாரணமே இல்லாம போயிடும் இப்போ. ஏன்னா லோகத்துல சுத்தி ஞானத்தினால அதனுடைய அஜ்ஞானம் போச்சு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சின்றதுனால அதனுடைய அஜ்ஞானம் போச்சுங்கிற இந்த திருஷ்டாந்தத்தை வச்சிருந்துதான் பிரம்மஜானத்தினால பெரிய மூலாஜானம் போகும் அப்படின்னு நாம சொல்லணும். திருஷ்டாந்தத்தை வச்சுதான் மனசுல ஏற்றிக்கணும். திருஷ்டாந்தமே இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த விஷயத்துக்கு ஒன்றும் நிரூபணம் பண்ணவே முடியாது. ஒண்ணு, வெவ்வேறு அஜ்ஞானம் தனித்தனியாக இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஒரு ஞானத்தினால ஒரே ஒரு அஜ்ஞானம் போகும், மற்ற அஜ்ஞானங்கள்லாம் போக முடியாது இல்லையா. அப்படியானால் பிரம்மஜானத்தினால பிரம்ம அஜ்ஞானம் ஒண்ணு போனாலும் பாக்கி எத்தனையோ அஜ்ஞானங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நிவர்த்தியாக அது இருந்துட்டே இருக்கணும், இருந்துட்டே இருக்கு. அப்ப அத்தனை அஜ்ஞானங்களை வச்சுட்டு இவனை எப்படி முக்தம் சொல்ல முடியும் இல்லையா. ஆக ரெண்டு பக்கத்திலையும் பார்த்தா தோஷம் தெரியுது. அதனால ஏதாவது ஒண்ணு நீங்க சரியான பதில் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு செஞ்சுக்காரருக்கு பதில் சொல்றார், அஜ்ஞானம் நானாங்கிற பட்சத்தை வச்சு ரெண்டு பட்சமும் இருக்கு. ஆனா அஜ்ஞானம் நானாங்கிற பட்சத்தை வச்சு இப்ப சமாதானம் சொல்றேன். ரூபியோபாதானம் அஜ்ஞானம் ஸ்வகாரியேன வர்த்தமானேன லீனேன வாசக அதிஷ்டான சாட்சாத்காராத் நிவர்த்ததே. தத்தத் ரூபியோபாதானானாம் அஜ்ஞானானாம் பேதாபுபகமா இது ந திருஷ்டாந்தே சாத்திய வைகல்யம். சுத்திய பார்த்து ரஜதம் அப்படின்னு சமிக்கிறான். ரூபியம்னா ரஜதம், வெள்ளி. நீங்க பொய்யான வெள்ளியை எடுக்கணும், மித்யா ரஜதம். அந்த மித்யா ரஜதத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானம் தான் அந்த ரூபத்துல பரிணமிச்சிருக்கு. இது எப்படி நிவர்த்தியாகிறது? அதிஷ்டான சாட்சாத்காரத்தினால நிவர்த்தியாகிறது. இந்த அதிஷ்டான சாட்சாத்காரம் ஏற்படும் போது இந்த அஜ்ஞான காரியமான ரஜதம் ரெண்டு விதமா இருக்கலாம். ரஜத ரூபமாக ஸ்தூல ரூபமாகவாவது இருக்கலாம், சம்ஸ்கார ரூபமாகவாவது இருக்கலாம், லயமானதாகவாவது இருக்கலாம். எப்படின்னு சொல்றேன். இவன் இப்பவே நேர வெள்ளியாவே பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னா பார்க்கிற பரியந்தம் அந்த வெள்ளியா இருக்கு இல்லையா. ராத்திசாட்டுக்கு ரஜதம்னு சொன்னா எது பரியந்தம் இவனுக்கு ரஜதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோ அது பரியந்தம் அது ரஜதம், தெரிகிற பரியந்தம். அதனால அது ஸ்தூல ரூபமாக இருக்கு, வர்த்தமானமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு வெள்ளியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. வேற வேலைக்கு போகும்போது இந்த வெள்ளி அப்படின்னு தெரியாது. ஆனா காந்தி நிவர்த்தி ஆகல. இத வெள்ளியை அவன் மனசுல வச்சுட்டு இருக்கிறது வாஸ்தவம். இப்போ இது வெள்ளி இல்லைங்கிறது அவன் புரிஞ்சுக்கல. ஆனா வெள்ளியை பார்த்து வேற இடத்துக்கு போயிட்டான். வேற வேலைக்கு போகும்போது
இந்த ரஜதம் இருக்கு, இப்ப எந்த ரூபத்துல இருக்கு? இப்ப ரஜத ரூபத்துல இல்லை, அந்த ஸ்தூல ரூபத்துல இல்லை. ஸ்தூல ரூபத்துல எப்ப இருக்கும்னா அது தெரிஞ்சிருக்கிற பரியந்தம் தான். அப்போ அது காரண ரூபத்துல இருந்து. ரஜதம் இல்லைன்னு தெரியலையோ, அதனால அஜ்ஞான ரூபத்திலே இருந்து. ஆனா இப்ப ஏதோ ஒரு சமயம் இது சுத்தி தான் அப்படின்னு சுத்தி ஞானம் வந்துருக்குன்னா, அதிஷ்டான சாட்சா்காரம் வந்தால் அந்த அஜ்ஞானம் போகும்போது அந்த அஜ்ஞானத்துக்கு காரியமான ரஜதம் ஸ்தூல ரூபத்திலையும் நிவர்த்தி அடைகிறது, அந்த சூக்ஷ்ம ரூபத்திலையும் நிவர்த்தி அடைகிறது. அதனால ஞானத்தினால 2 விதமான ரூபமும் நிவர்த்தி ஆகிறதுக்கு உதாரணமாக இந்த சுத்தி ரூபத்தை சொல்லலாம். அதனால சுத்தி ரூபியவது அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. விமதம் மிச்சா திருஷ்டா சுத்தி ரூபியவது, இந்த திருஷ்டாந்தம் சரியாக பிரார்த்திக்கணும். தியான நிவர்த்தியத்துவம் இருக்கு. இப்ப நாங்க சொன்ன தியான நிவர்த்தியத்துவமும் அதுல இருக்கு. இப்ப சொன்ன தியான நிவர்த்தியத்துவம் என்ன? அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் வந்ததுனால இந்த வஸ்துவானது ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் 2ம் இல்லாமல் போகிறது. அதுக்கு இந்த ரஜதத்தை திருஷ்டாந்தமா கொடுத்துக்கலாம். சுத்தின்னு பிரத்யட்சம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் பார்த்த ரஜதம் ஸ்தூல ரஜதமாவும் இல்லை, சூக்ஷ்ம ரூபத்திலையும் இல்லை, ரஜதமே இல்லை. எந்த காலத்திலுமே ரஜதம் இல்லைன்னு தான் அவன் சொல்றான் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆகையால 2 ரூபத்திலையுமே அது இல்லாம போயிடுச்சு. அதனால தியான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவங்கிற சாத்தியமும் அங்க இருக்கு. ஹேத்து நீங்க சொல்ற மாதிரி திருஷ்யத்துவம் இருக்கவே இருக்கு. அதனால ஹேத்து சாத்தியம் 2மே இருக்கிறதுனால அது திருஷ்டாந்தமாக சொல்லலாம். சாத்திய வைக்கல்யம் இல்லை. அதாவது அதிஷ்டான தத்துவஜான அனந்தரம் சூக்ஷ்மரூபேனாக சன்னாஸ்தி ததை உச்சதே. முத்கரபாதானந்தரமும் கடோ நாஸ்தி இது பிரதீதிவது அதிஷ்டான ஜானானந்தரம் சுக்ஞானம் தத்கத ரூபேஞ்ச நாஸ்தி இது பிரதீதே சர்வசம்மதத்வா. இங்க ஒரு கேள்வி வருது. இந்த ஏகாஜ்ஞானம் பட்சம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பட்சத்துல எப்படி சொல்லிருக்கானா, இந்த பாதக ஜானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி இல்லை, ஆனா அஜ்ஞான காரிய நிவர்த்தி உண்டு. இது பெரிய சர்ச்சை விஷயமான ஒரு இது. இப்ப நம்ம தூங்குறோம், சொப்பனத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாமே பிராதிபாசிக பதார்த்தம்னு சொல்றோம். இந்த பதார்த்தங்கள்லாம் எதனால ஏற்பட்டது? இதுக்கு காரணமான அஜ்ஞானம் என்னன்னு சொன்னா, அஜ்ஞானம் ஏதுங்கிற பட்சத்துல பிரம்ம அஜ்ஞானம் இருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். பிரம்ம அஜ்ஞானத்தால்தான் எல்லாமே தெரியுது. அப்படியானால் பிரம்ம ஜானம் வந்தா தான் இதை நிவர்த்தி ஆகும். ஊத்துக்கிறவனுக்கு பிரம்ம ஜானம் ஆகுறது இல்லை. தூங்கி எழுந்துட்டாச்சுன்னா அப்புறம் அந்த சொப்பனத்தை பார்க்கக்கூடியது எல்லாம் போடுறது, ஒன்றும் காணாம போடுறது. பிரம்மஜானம் வராமலே போடும். அப்படின்னா எங்க போச்சு, எப்படி போச்சுங்கிறதுக்கு இவ என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த சொப்பனத்துல பார்த்த வஸ்துக்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இவனுக்கு நிவர்த்தி ஆகல, ஆனா அந்த வஸ்துக்கள் இவன் பார்த்தானே அது நிவர்த்தி ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த முழுத்துள்ளதுதான் காரணம். இவன் ஜாகிரத அவஸ்தையில வந்த உடனே வேற ஜானம் வந்தது இல்லையா, இந்த ஜானத்தினால அந்த சொப்பன ஜானங்கிறது அடிபட்டு போச்சு. சொப்பனத்துல இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் போயிடுச்சு. அதாவது வேற ஒரு பிராந்தி வந்ததுனால வேற ஒரு அந்த பழைய பிராந்தி போயிடுச்சுங்க. அஞ்ஞானத்துல அஞ்ஞானம் சொல்லலாம். எப்படின்னு சொன்னா பிராந்தியாலையும் பிராந்திக்கிறது போதும். இத்தனை நேரத்துக்கு பார்த்தா அந்த ஒரு பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தான் கயத்தை, சரியா? அதுக்கப்புறம் சிச்ச பாம்புன்னு சொல்றது தப்பு, இது ஒரு கம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாஸ்தவமா கயிறு, ஆனா இது கம்பு ஒரு தண்டம் அப்படிங்கிற இன்னொரு பிராந்தி வந்தது. இந்த பிராந்தியால பழைய பிராந்தி, ஆனா அஜ்ஞானம் போகல. அந்த பிராந்திக்கு எது காரணமோ அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஏற்பட இந்த மாதிரி ஆயிடுச்சான். சொப்ன பிராந்தி போய் ஜாகிரத பிராந்தி ஏற்பட்டதுனால சொப்ன பிராந்தி நிவர்த்தி ஆயிடுச்சு, ஆனா அஜ்ஞான நிவர்த்தி ஆகும் இல்லையா? அப்ப ஏகாஜ்ஞான பட்சத்துல இந்த மாதிரி. அப்போ அந்த பிரம்மாஜ்ஞானத்தினால்தான் அந்த அஜ்ஞானத்தினால்தான் சொப்ன பிராந்தியும் ஏற்படுறது, இந்த ஜாகிரத பிராந்தியும் அப்படியே தான் அப்படின்னு சொன்னால் இது பிராதிபாசிகம், அது வியாபகாரிகம். ஜாகிரத்துல பார்க்கறதெல்லாம் வியாபகாரிகமா இருக்கு, இது பிராதிபாசிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன எப்படி விவசாய பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆதந்துக தோஷஜன்யத்துவம் இருந்தால் அது பிராதிபாசிகம்,
அந்த சொப்னத்துல பார்க்கிற அந்த வஸ்துக்கள் இருக்கு, அதை பார்க்கும்போது அஜ்ஞானம் மாத்திரம் காரணம் இல்லை, அதோட சேர்த்து நம்மளுடைய நித்ராங்கிற ஒரு தோஷம் இருக்கு, அதுவும் சேர்ந்துகிறது. அது ஆகந்துக தோஷம். தூக்கிட்டு இருக்கும்போது இல்லை, தூங்குறக்க இந்த நித்ரான ஒரு தோஷம் இருக்கு. அதனால உண்டாகிறதுனால அது பிராதிகாசம். நித்ரை இருக்கிற பரியந்தம் தான் இருக்கு. கண்ணுல தோஷம் இருக்கிறவரை மஞ்சளா தெரியும் அந்த கன்சன் கூட. அது தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மஞ்சளா தெரியாது. அதனால ஆகந்துக தோஷத்தினால எது உண்டாகிறதோ அதெல்லாம் பிராதிகாசம். வியாபாரிக பதார்த்தங்கள் அப்படி ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் வியாபாரிகம் அப்படின்னு ஒரு வித்தியாசப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்படி சொல்ற பட்சத்துல சுத்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்ல முடியாது, சார்ஜவைகள்யம் வரும். ஏன்னா சுத்தி ரூப ஒரே அஜ்ஞானம்னு சொல்றத எல்லாத்துக்கும் ஒரே பிரம்ம ஜானம் தானே. சுத்தி ஜானத்தினால என்ன ஆகும்னு சொன்னா ரூப ஜானம் நிவர்த்தியாது இப்படி சொல்லலாமே தவிர அஜ்ஞானமும் அதனுடைய காரியமும் சேர்ந்து நிவர்த்தியானத்துக்கு இது திருஷ்டாந்தமாக சொல்ல முடியாது. அப்ப இவர் என்ன சொல்றார், இல்ல நான் அஜ்ஞானம் வேதம் சொல்ற பட்சத்துலதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். சுத்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்றது அஜ்ஞான வேதவாதத்தை. ஒரே அஜ்ஞானம்னு சொல்ற பட்சத்திலையும் மூலாஜ்ஞானம் ஸ்தூலாஜ்ஞானம்னு ரெண்டா வச்சுருக்கார். மூலாஜ்ஞானம்ங்கிறது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம், பிரம்ம விஷயகமான அஜ்ஞானம், தத்துவத்தியாதி மகாவாக்கிய சாட்சா்காரத்தினால நிவர்த்தி ஆகக்கூடிய அஜ்ஞானம். அது அந்த அஜ்ஞானத்துக்கு அதீனமாக பல அஜ்ஞானங்கள் இருக்கு, அது வெவ்வேறு விஷயங்கள்ல வரக்கூடிய அஜ்ஞானம். அதுக்கு ஸ்தூலாஜ்ஞானம்னு இருக்கு. ஸ்தூலாஜ்ஞானம்ங்கிறது அந்த மூலாஜ்ஞானத்துக்கு அதீனமாக இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, மூலாஜ்ஞானம் நிவர்த்தி ஆகும் போது இதுவும் நிவர்த்தி ஆகும். இதுதான் இதுக்கு அதீனம். இது சுதந்திரமா வேலை செய்யறது ஸ்தூலாஜ்ஞானம். சுத்தி ரஜிதமா காமிக்கிறதெல்லாம் ஸ்தூலாஜ்ஞானம். இருந்தாலும் அந்த மூல அஜ்ஞானத்துக்கு அதீனமாகத்தான் இது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இது இருக்க முடியாது. இதை நான் எதுக்காக சொன்னேன்னு சொன்னா, அஜ்ஞானம் வெவ்வேறுன்னு சொல்லும் போது ஒரு ஞானத்தினால ஒரே ஒரு அஜ்ஞானம் தானே நிவர்த்தி ஆகும். அப்ப பிரம்ம ஜானத்தினால பிரம்ம அஜ்ஞானம் ஒண்ணு போகுமே தவிர மற்ற அஜ்ஞானங்கள்லாம் நிவர்த்தி ஆகாதே. அதனால பிரம்ம ஜானத்துக்கும் பல அஜ்ஞானங்கள் கூடவே இருந்துருக்குமே, அவங்க சம்சாரத்துல இருந்தாலுமே கேள்வி கேட்கிறாரியா. அதுக்குதான் இந்த பட்சத்துல சொல்றது. இந்த பட்சமா இருந்தாலும் அந்த ஸ்தூல அஜ்ஞானங்கள்லாம் இருக்கு, இந்த அஜ்ஞானங்கள்லாம் மூல அஜ்ஞானத்துக்கு அதீனமானதுனால அது நிவர்த்தி ஆகும் போது இதுவும் நிற்காது, நிவர்த்தி ஆயிடும். ஆக ஸ்தூலாஜ்ஞானத்துல ஒரு ஜானத்தினால ஒரு அஜ்ஞானம் தான் போகுங்கிறது நியமம். மூல அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்ப இது ஸ்தூலாஜ்ஞானம் நிற்காது. அதனாலதான் அது மூலாஜ்ஞானம்னு பேரு. அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இது இருக்காது. அதனால அந்த பட்சத்துல இந்த தோஷ நிவர்த்தி ஆயிடுச்சு, தோஷ நிவர்த்தி. ஆனால் அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம் அப்படிங்கிற இந்த சாத்தியம் இருக்கு. இந்த சாத்தியத்தை அந்த பட்சத்துல நாம சொல்றது ஏகாஜான பட்சத்துல இதம் சாத்தியம் நகோதி பூர்வமுக்தம் சதசத் விலட்சணத்துவம் பிரதிபன்னோபாதிரைகால நிஷேத பிரதியோகித்துவம் இந்த சாத்தியத்தை சொல்றது. இந்த நானாஜ்ஞான பட்சத்துலதான் சித்துரூபின் திருஷ்டாந்தம்னு சித்துக்காரை சொல்லிட்டார். இவர் கேட்டார், அதாவது ஸ்தூலாஜ்ஞானம் ஏகாஜ்ஞானம்னு சொன்னால் ஸ்தூலாஜ்ஞானத்தை அங்கீகாரம் பண்ணாமல் ஒரே அஜ்ஞானம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் அந்த பட்சத்துல இந்த சாத்தியத்தை வச்சுக்க கூடாது. ஆனால் ஸ்தூலாஜ்ஞானம் மூலாஜ்ஞானம்னு பிரிக்கிற பட்சத்துல சுத்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, இப்ப சுத்தி அஜ்ஞானம் இருக்க, இது ஒரு ஸ்தூல அஜ்ஞானம். சுத்தி தெரியலேங்கிறது தான் அங்க ரஜதம் தெரியறதுக்கு காரணம். பிரம்மம் தெரியலேங்கிறதுனால ரஜதம் தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா. சுத்தியை பார்த்து ஒருத்தனுக்கு ரஜதம்ங்கிற பிராந்தி ஏற்பட்டதுன்னு சொன்னா இவன் பிரம்மஜானி இல்லை அதனாலதான் பிராந்தி வந்தது அப்படி சொல்றதா, இல்ல இது சுத்திங்கிறது அவனுக்கு தெரியல அதனால ரஜதம் வந்தது தெரியறது அப்படின்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா, இவனுக்கு சுத்தி தெரியல, அது உண்மையா சுத்தி, அது அவனுக்கு தெரியல. சுத்தி அஜ்ஞானம் அந்த ரஜத பிராந்தி ஏற்படுறதுக்கு காரணம்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த சுத்தி ஞானத்தினால அந்த சுத்தி அஜ்ஞானமும் அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியமான ரஜதமும் ரெண்டும் நிவர்த்தி ஆகுது. ரெண்டும் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இதுதான் அந்த ரூபத்துக்கு ஸ்வரூபேன சம்ஸ்கார ரூபேனுக்கு நிவர்த்தி. இந்த நிவர்த்தி எப்படி வந்தது? ஞானத்தினால வந்தது.
அதனால ஞானப்பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவங்கிற இந்த சாத்தியம் இந்த பட்சத்துல சுத்துரூபத்துல இருக்கு. ஆக ரெண்டு பட்சத்துல சுத்துரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். அநேகாஜ்ஞான பட்சத்திலையும் சுத்துரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். ஏகாஜ்ஞானங்கிற பட்சத்திலும் மூலாஜ்ஞானம் ஏகம், ஸ்தூலாஜ்ஞானங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலும் சுத்துரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். மூலாஜ்ஞானம் ஒண்ணுதான், ஸ்தூலாஜ்ஞானம் கிடையாது. மூலாஜ்ஞானமே தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ற பட்சத்துல மாத்திரம் இந்த 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 சாத்தியத்துக்கு இந்த சுத்துரூபம் ஒத்து வராது, திருஷ்டாந்தம் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதான் சித்திகாரத்தோட தத்தத் ரூபியோபாதானாம் அஜ்ஞானானாம் அந்தந்த பிராந்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய ரூபியம் சுத்திரகிதம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்றோமே, ஒவ்வொன்றுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள் வேதார்த்தமா பின்ன பின்னமாக இருக்கு. ரெண்டு தடவை ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு காட்சி வந்தது, ஒரு சொன்னா ரெண்டு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லியாகணும். ஒரு தடவை சுத்தியில பார்த்துட்டா அந்த பிராந்தி நிவர்த்தி இருக்கு, இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது திரும்பி அதே பிராந்தி வரலாம். வந்தால் பழைய அஜ்ஞானம் திரும்பி வந்ததுன்னு சொல்ல முடியாது, இது வேற அஜ்ஞானம். அதனால எவ்வளவு கிராந்தி ஏற்படுறதோ அத்தனை அஜ்ஞானங்கள் இவங்கிட்ட இருக்கு. வேதாந்தமா இது என்ன திருஷ்டாந்தே சாத்திய வைக்கல்யம். ஒரு நல்ல கேள்வி கேட்டார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்போ இந்த ஸ்தூலாஜ்ஞானம்னு ஒத்துண்டு அந்த சுத்தி ஜானம் வந்ததுனால சுத்தி அஜ்ஞானமும் அந்த அஜ்ஞான காரியமான ரஜதமும் நிவர்த்தியாச்சு அப்படின்னு நீங்க உபாதனம் பண்ணிட்டு வரேன். ஆனால் பிரம்மஜானத்தினால்தானே உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகணும் இல்லையா? இப்போ சுத்தி ஜானமோ அதனுடைய காரியமோ இது சுத்தி ஜானத்தினாலேயே நிவர்த்தி ஆயிருக்கு, பிரம்மஜானத்தினால நிவர்த்தி ஆகலையே. இது பிரம்மஜானம் தேவையில்லை. அப்போ பிரம்மஜானத்தினால நிவர்த்தியானாத்தானே உங்களுக்கு ஜெகத்தை நிச்சயம்னு சொல்ல முடியும். அந்த கடைசியில் இவர் ஒன்று சொன்னாரு, இப்போதைக்கு இதெல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கிறத விட இருந்துட்டு இருக்கு ஒரு ரூபத்துல, இது எப்போ போகும்னு கேட்டா பிரம்மஜானம் வந்தாத்தான் போகும் அப்படிதான் சொன்னார். அப்ப பிரம்மஜானத்தினால நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல சுத்தி ஜானத்தினால நிவர்த்தியான இந்த அஜ்ஞானம் அஜ்ஞான காரியமான ரஜதம் இது ரெண்டுலையுமே பிரம்மஜான நிவர்த்தியத்துவம் வரலையே. இந்த பிரச்சனை சரியாக்கா பிரச்சனை. அதாவது ஏன்னா இந்த சுத்திரூப்தியம் கூட நிச்சயம் சொல்லணும்னா பிரம்மஜானத்தினால நிவர்த்தி ஆயிருக்கணும் இல்லையா? பிரம்மஜானத்தினால நிவர்த்தியானாத்தான் அதை நிச்சயம் சொல்லலாம். வேற ஒரு ஞானத்தினால நிவர்த்தியானா அதை எப்படி நிச்சயம் சொல்றது? கேள்வி சரியா இருக்கா மாதிரிதான் இருக்கு. ஆனா லட்சணத்துல சரியான பதில் என்னன்னா, லட்சணம் எப்படி பண்ணிருக்க, ஞானப்பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம். ஞானம்னு சொன்னா அதிஷ்டான தத்துவ ஞானம் சரியா? நம்ம எது லட்சண சமன்வயம் பண்ண போறோம்னா சுத்தி ரூபத்துல சமன்வயம் பண்ண போறோம். அதுக்கு அதிஷ்டானம் என்னதுன்னு கேட்டா சுத்தி. சுத்தினா சுத்திய வச்சின்னு சைத்தன்யம் சொல்றது. இந்த இது அதிஷ்டான தத்துவ ஞானம். லட்சணத்துல பிரம்மஜான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம் அப்படின்னு சித்திகாரத்தை போட்டிருந்தால் அப்ப இந்த சுத்தி ரூபத்துல பிரம்மஜான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம் இல்லை. ஏன்னா சுத்தி ஜானத்தினாலேயே நிவர்த்தி ஆயிடுச்சு, பிரம்மஜானம் வராமலே போயிடுச்சு, அதனால இங்க வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனா சித்திகாரர் எப்படி போட்டார், ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம் இப்படிதான் போட்டார். அப்ப தியானம்ங்கிறது அதிஷ்டான தத்துவ ஞானத்தை வாங்கிக்கணும்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது எதுக்கு எது அதிஷ்டான தத்துவமோ அதுக்கு தகுந்தாப்புல தியானத்தை வாங்கிடுறோம். இப்ப சுத்தி ரூபத்தை எடுத்துக்கும் போது அதுக்கு அதிஷ்டானங்கிறது இந்த சுத்தி தானே, சுத்தி வச்சின சேத்தனம் தானே, அந்த தியானத்தினால அது அழியோடு அழிஞ்சது. இதை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். வியாவகாரிகமான பதார்த்தத்தை எடுத்துக்கும் போது இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பிரம்மம். அதனால அதிஷ்டான தத்துவ ஜானம்னு பிரம்மஜானத்தை வாங்கிக்கணும். அந்த பிரம்மஜானத்தினால நிவர்த்தியா இருக்கு. அதனால அதிஷ்டான தத்துவ ஜானம்னு பொதுவா போட்டதுனால சுத்தி ரூபியத்துல சாத்தியம் இருக்கு, சாத்திய வைக்கல்யம் இருக்கு. அவ்வளவு முத்கரபாதானந்தரம் கடோ நாஸ்தி பிரதீதிவது அதிஷ்டான ஜானானந்தரம் சுத்தி அஜ்ஞானம் தத்கத ரூபியஞ்ச நாஸ்தி பிரதீதே சர்வசம்மதத்வா. ஞானத்தினால அஜ்ஞானம் போகுதா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்கு சில பேருக்கு.
ஏன்னா அஜ்ஞானமே தெரியல, ஞானம் வந்தது தெரியறதே விட ஞானத்தால என்ன போச்சு அப்படிங்கறத, ஞானத்தாலதான் அது போச்சா இல்ல இல்லாமலே இருந்ததா அப்படின்னு சந்தேகப்பட்டா அதுக்கு சொல்ற, ஒரு கடம் இருக்கு, அதை ஒருத்தன் உத்திரபாதத்தை போட்டு உடச்சுட்டான்னு சொன்னால் அப்ப என்ன சொல்றோம் நம்ம, உத்திரபாதம் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது, இந்த முத்திரபாதம் பண்ணினதுனால, அதாவது முத்திரத்தை போட்டதுனால அந்த கடம் போயிட்டு, முத்திரபாத அனந்தரம் கடவுனாசி. இதே மாதிரி சுக்தி ஜானானந்தரம் சுக்தி அஜானம் நாசி, சுக்தோ திருஷ்யமானம் ரூபியம் நாசி அப்படின்னு சொல்றான். இது வரையும் தெரிஞ்சது, இப்ப சுக்தி ஜானம் வந்த உடனே இல்ல, சுக்தி அஜானமும் இல்லை, அதனுடைய காரியமும் இல்லை அப்படிங்கிற பிரதீதி அனுபவம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, சர்வசம்மதத்துவா அப்படின்னு. ஆகையால இந்த ஞானத்துவம், அதாவது ஞானப்பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம் அப்படின்னு ஞான நிவர்த்தியத்துவங்கிற இந்த சாத்தியத்தை அர்த்தம் சொன்னால் எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லி முடிச்சார். இதுக்கு மேல இதுக்கு நியாயாமத்தக்காரர் சொல்லும் போது வேற ஒரு விதமாக அர்த்தம் சொன்னால் தோஷம் வரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எந்த தோஷங்கள்லாம் வருதோ அதெல்லாம் பரிஷ்காரம் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கிறார். ஞானத்துவம் வியாப்திய தர்மேன ஞான நிவர்த்தியத்துவம் இத்தியபி சாது. ஞானம் அதுக்கு நிவர்த்தகம்னு சொல்லும் போது அது எந்த ரூபத்துல நிவர்த்தகம் அப்படிங்கிற விஷயத்துலதான் இதை சொல்றது. ஞானங்கிற ரீதியில அது நிவர்த்தகம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஞானத்துவங்கிற பொதுவான தர்மம் அது ஆயிடும். அந்த ஞானத்துவங்கிற சாமானிய தர்மத்துக்கு வியாபியமான பல தர்மங்கள் இருக்கு, அதுல ஏதோ ஒரு தர்மத்தை எடுத்துட்டு அந்த ரூபத்துல தியானத்தினால எது நிவர்த்தி அடைகிறதோ அது மிச்சா ஞான நிவர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டாவது இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு புரியல, உடனே சொல்றேன். அதாவது இந்த திரவியம் 9 விதம் அப்படின்னு சொல்றாங்க. திரவியம் எத்தனை விதம்? எத்தனை பிருத்திவி, அப்பு, தேஜகா, வாயு, ஆகாசம், தாவகா, திக்கு, ஆத்மா, மனசு அப்படின்னு சொல்றாங்க. நவயுவ அப்படின்னு இந்த 9ம் திரவியம். அப்ப திரவியத்துவங்கிற ஒரு தர்மம் 9க்கும் பொதுவாக இருக்கு. திரவியத்துவங்கிறது சாமானிய தர்மம். அதுக்கப்புறம் பிருத்திவித்துவம், ஜலத்துவம் அப்படி எடுத்துட்டோம்னா இதெல்லாம் விசேஷ தர்மம். பிருத்திவித்துவம் பிருத்திவியில தான் இருக்கு, ஜலத்துல கிடையாது இல்லையா? அதனால இதெல்லாம் விசேஷ தர்மம். 9 விசேஷ தர்மம் சொல்றோம். இதை வியாப்திய தர்மம்னு சொல்றோம். இதே போல ஞானத்துவங்கிறது சாமானிய தர்மம், பொதுவா எல்லா ஞானத்திலையும் இருக்கக்கூடிய தர்மம். ஆனால் இந்த சாட்சாத்காரத்துவம், அனுபவத்துவம், ஸ்மிருதித்துவம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஞானத்துவத்துக்கு விசேஷம், வியாப்திய தர்மமானது. சாட்சாத்காரம் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஞானத்துவத்துக்கு வியாப்தி இருக்கும். ஸ்மிருதி ஸ்மரணம், ஸ்மிருதித்துவம்னு எடுத்துட்டோம்னா இது அதுக்கு வியாப்தி இருக்கும். அனுபவத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வியாப்தி இருக்கும். அனுபவம், ஸ்மரணம் இது எல்லாம் தியானம். தியானத்துவங்கிறது இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தர்மம். இப்ப இந்த தியானத்தினால நிவர்த்தி ஆகும் போது தியானம் எந்த ரூபத்துல நிவர்த்தகம், அந்த நிவர்த்திக்கு காரணமாகிறதுங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு வஸ்து ஒரு காரியத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னால் அது எந்த ரூபத்துல அந்த காரணமாகிறதுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. குலாலன் ஒரு கட்டத்தை நிர்மாணம் பண்றான்னு சொன்னா அந்த குலாலங்கிற குலாலத்வே காரணம், குலாலங்கிறதுனால காரணமே தவிர அவன் ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்காக காரணம் இல்லை. அவன் பேரு தேவதத்தன், அவன் தேவதத்தன்கிறதுக்காக காரணம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி பல தர்மங்கள் அவன்கிட்ட இருந்தாலும் ஏதோ ஒரு விசேஷமான தர்மத்தை கொண்டுதான் அவனை காரணம்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த அஜ்ஞானம், தற்காரியம் இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது ஞானம். அது எந்த ரூபத்துல நிவர்த்தி பண்றதுன்னு கேட்கும்போது ஞானத்துவத்தை காட்டிலும் அதுக்கு வியாப்தியமான ஒரு தர்மத்தை எடுத்துட்டு அந்த ரூபத்துல தான் நிவர்த்தி பண்றது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். என்ன ஞானத்துவம் வியாப்திய தர்மேன ஞான நிவர்த்தியம், அப்படி எது நிவர்த்தி ஆகிறதோ அதுதான் இச்சா அப்படின்னு சொல்லிப்பார். இதுல அவர் என்ன தோஷம் சொல்லியிருந்தாருன்னா சம்ஸ்காரைய அதிவியாப்தி, அனுபவத்தினால சம்ஸ்காரம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, ஸ்மரணம் ஏற்படுறது. இந்த ஸ்மரணம் வரத்தினால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆயிடும்.
அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரம் ஸ்மரணத்தினால போயிருக்கா. ஆமா, சம்ஸ்காரங்கிறது ஸ்மரணத்தை உண்டு பண்றது. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதின்னு சொன்ன சம்ஸ்காரம் ஸ்மிருதிக்கு காரணம். அந்த அதனால உண்டான அந்த ஸ்மிருதியை அதை தன்னை உண்டாக்கின தனக்கு காரணமா இருந்த சம்ஸ்காரத்தை அழித்து விடுறது. அப்ப என்னாச்சு? ஸ்மிருதிங்கிறது ஒரு ஞானம் இல்லையா? அப்ப ஞானத்தினால அந்த சம்ஸ்காரம் நிவர்த்தியாச்சே. அப்ப ஞான நிவர்த்தியத்துவம் அதுக்கு வந்தது. அதுவும் ஸ்மிருதிங்கிற ரூபத்துலதான் நிவர்த்தகம் அது. அதனால ஸ்மிருதித்துவங்கிறது ஞானத்துவத்துக்கு வியாபியமான ஒரு கிரமம். மரணத்தினாலதான் சம்ஸ்காரம் நிவர்த்தியாகும், ஏதோ ஒரு ஞானத்தினால இல்லை. அதனால ஞானத்துவ வியாபிய தர்மேன ஞான நிவர்த்தியத்துவங்கிறது சம்ஸ்காரத்துக்கு கூட இருக்கு. அதை நிச்சயிக்கலையா அபிவியாப்தி அப்படின்னு சொன்னார் நியாயாமத்துக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். இவர் என்ன சொல்றார்? அதுக்கு நான் பதில் சொல்றேன் கேளு. அதே மாதிரி உத்தர ஜானம் ரெண்டாவது ஞானம் வந்தால் முன்னாடி உள்ள ஞானம் போயிடுறது, தானா போயிடுறது. பாதம்னு இல்லை. அதை பார்க்கணும்னா அப்புறம் வேற ஒரு வஸ்துவை பார்த்தாங்கன்னா அது தெரியல, இது அந்த ஞானம் போட்டு வேற ஞானம் வந்தது. அந்த இடத்துலையும் உத்தர ஜானத்தினால நிவர்த்தியாக, அதுலயும் பூர்வ ஜானத்துல உத்தர ஜான நிவர்த்தியத்துவம் இருக்குன்னு சொல்லி தோழன் கேட்டிருந்தார். இது ரெண்டுக்குமே இப்போ பதில் சொல்லணும் சொல்றார். உத்தர ஜானத்திய பூர்வ ஜான நிவர்த்தகத்துவம் ஞானத்துவ வியாபிய தர்மேன கிந்து இச்சாதி சாதாரணேன. முதல்ல கடத்தை பார்த்தான், கடஜானம் ஏற்பட்டது. திரும்பி பார்த்தான், பட்டஜானம் வந்தது. பட்டஜானம் வந்ததுனால கடஜானம் நிவர்த்தியாச்சு. அப்ப ஞானத்தினால அப்புறமா வந்த ஞானத்தினால பூர்வ ஜானம் நிவர்த்தியாச்சு, ஞான நிவர்த்திக்கும் வந்தது. அது என்ன நிச்சயா அப்படின்னு கேட்டான். இவர் என்ன சொல்றார்? இந்த உத்தர ஜானம் வந்து அந்த ஞானத்துக்கு நிவர்த்தி பண்ணினது எந்த ரூபத்துல நிவர்த்தி பண்ணினது? இது ஞானங்கிறதுக்காக நிவர்த்தி பண்ணினதா? இல்ல, அதுக்கு வரத்துக்கு இடம் கொடுக்கணுமே. ரெண்டாவது ஞானம் வரத்துக்கு அந்த மனசுல இடம் வேணும். மனசுல இடம் வேணும்னா அந்த பூர்வவர்த்தி காலி பண்ணாதான் அடுத்தது வரும். அஞ்ஞானமாவே தானே இருக்கும். அது வேற, அஜ்ஞானம் இருந்துட்டு இருக்கு. நான் அஜ்ஞான நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லல. அஜ்ஞானங்கள்லாம் ஞானம் வரல. அந்த போயிடுச்சு. இது அந்த ஸ்மரணம் போயிடுச்சு. இப்ப பார்த்துட்டே இருக்கேன், இப்ப இவரை பார்த்துட்டே இருக்கேன். இவரை பார்த்துட்டு இவருடைய ஞானம் தான் என் மனசுல இவர் தான் இருக்காரு விருத்தி. அடுத்த கணம் நான் வேற இடத்துக்கு போயிட்டேன். வேற போயிட்டேன்னா இவர் இந்த விருத்தி போயிடுச்சு, வேற விருத்தி வந்தாச்சுன்னா. அதுதான் அந்த அந்த கரணம் இருக்கு. அந்த கரணத்துல இடம் வேணும். ஒரு ஞானம் இருக்கும்போது இன்னொரு ஞானம் வர முடியாது. அதனால அந்த ஞானம் வரைக்கும் இதை கலந்து விட்டுரும். அது ரெண்டாவது ஞானம் வருதுன்னு சொன்னா இது போயிடும். இதுதான் அங்க உள்ளது. அதனால உத்தர ஜானத்தினால பூர்வ ஜானம் நிவர்த்தியாது. மறக்கவே இல்லை, சம்ஸ்கார ரூபத்துல இருந்துருக்கும். சம்ஸ்காரம் இருக்கும். இது பாதம் கூட இல்லை. பாதம்னா விரோதம் இல்லையே. அதுக்கு நேர விபரீதமா நான் தெரிஞ்சுட்டேன்னா அப்போ ரெண்டுக்கும் விரோதம் இருக்குன்னு அதையும் பாருங்க. பாதக ஜானத்திலையும் இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். விரோதம்னு தெரியலன்னா பாதக ஜானம் இல்லை. இது ரஜதம் அப்படின்னு பார்த்தா அடுத்தபடியா இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா ரஜதம் இல்லை, இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்குங்கிறது எனக்கு முன்னாடி தெரியணும். ரஜதமாவும் இருக்கு, ரஜதம் இல்லைன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாதக ஜானம் இல்லை. இது ரெண்டுக்கும் பாருங்க. இப்படி ஒருத்தன் பிராம்சன் அப்படின்னு நினைக்கின்றானா வெள்ளியா இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அவன் சுத்தின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சுத்தி கூட வெள்ளியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். சுத்தினா வெள்ளியாக இருக்க முடியாது அப்படின்னு நிச்சயமா யாருக்கு தெரியுமோ, சம்ஸ்காரம் இருக்கோ, அவனுக்குதான் சுத்தி ஜானம் வந்து ரஜத ஜானத்துக்கு பாதகமா. இல்லாட்டா அதுவும் தான் சரி, இதுவும் தருது அப்படின்னு. அப்படி பார்க்கறக்க இந்த ஞானம் இது சாதாரணமான ஞானம். அடுத்த ஞானம் வந்தா பூர்வ ஞானம் போயிடும். இது அடுத்த ஞானமா வந்தது அந்த அந்தக்கரணத்துல வரக்கூடியது. அடுத்தது ஞானமாக இருந்தால்தான் அந்த ஞானம் பூர்வ ஞானம் போகுங்கிறது இல்லை. வேற ஒரு இச்சை வந்தா கூட அது போகுமா? இச்சை, ஏன்னா இச்சைங்கிற வேற விருத்தி வருது இல்லையா? அந்த விருத்தி வந்து விட்டுனா அது நிவர்த்தி ஆயிடும். இதை தாரிகார் சொல்லிருக்கா. இந்த விபு விபு ஆத்மா ஆகாசம் இது ரெண்டும் விபு. விபுனா சர்வகதம். விபுல ஒரு விசேஷ குணம் வந்ததுன்னா அது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசேஷ குணத்தை நாசம் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு. ஆகாசத்துல ஒரு சப்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு சப்தம் வருதுன்னா அந்த சப்தத்தை இது நாசம் பண்ணிடுவான். அதே மாதிரி ஆத்மாவில ஒரு விசேஷ குணம் ஏற்பட்டது,
ஏதோ குணம் எல்லாம் ஆத்மவிசேஷ குணம் சொல்றான். எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத அப்போதைக்கு அதை காலி பண்ணிடும். அந்த நம்ம அந்தஸ்கரணத்துல சொல்லுவோம். அந்தஸ்கரணத்துல அந்த இச்சாகாரமான விருத்தி வந்தால் ஞானாக்கார விருத்தி நகண்டிடும். அப்புறம் மறுபடியும் வரும். இது போன இது வந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை, ரெண்டு விருத்தி ஒரு சமயத்துல இருக்காது அப்படின்னு அவரோட இது வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அந்த பூர்வ ஜான நிவர்த்தி ஆனதே அதுக்கு காரணம் உத்தர ஜானங்கிறத நான் விட்டுட்டேன். ஆனா அது ஞானமாக இருந்தது காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஞானத்துக்கு பதில் அங்க ஒரு இச்சை வந்திருந்தால் கூட அந்த பூர்வ ஞானத்துக்கு நிவர்த்தி ஏற்படலாம். அதனால அது எந்த ரூபத்துல காரணம்? உத்தரம் என்ன உதீச்ச ஆத்ம விசேஷ குணம் அப்படிங்கிற, அதாவது உதீச்சனா பிற்பாடு வரக்கூடிய, அதற்கு அப்புறம் வரக்கூடிய ஆத்ம விசேஷ குணம்ங்கிற ரூபத்துல அது பூர்வ ஞானத்தை நிவர்த்தி பண்ணினது. ஞானத்துவ ரூபேன இல்லை, ஞானத்துவ வியாபிய தர்மேனவும் இல்லை. அப்படியாவது சொல்லலாம். இல்ல உதீச்சத்வேனவா லாகவாக அனுபவிட்டார். இன்னும் லகுவா சொல்லணும்னு சொன்னா, இந்த ஆத்ம விசேஷ குணமோ விபு விசேஷ குணங்கள் நாசமாகிறதுக்கு அதுக்கு அப்புறம் எது உண்டாகுமோ அதுதான் உத்தரம். உத்தரம்னா பிற்பாடு ஏற்படக்கூடியது. எது உண்டாகுதோ அதனால இது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த நிவர்த்தகதா வச்சேதக தர்மம்னு சொல்லுவா. எந்த ரூபத்துல அது நிவர்த்திக்கு காரணமாகிறதுன்னு சொன்னா அதுக்கு பிற்பாடு வந்ததுங்கிற ஒரே காரணத்தினால உதீச்சியத்துவம் உத்தரத்துவம் பின்னாடி வந்ததுங்கிற ரூபத்துலதான் அது பூர்வ ஞானத்தை நிவர்த்தி பண்றதே தவிர ஞானங்கிற ரூபத்துல இல்லை, ஞானத்துவ வியாப்திய ரூபத்திலையும் இல்லை. அப்போ ஸ்மிருதியாக சமஸ்காரம் போதே அந்த அதை சொல்லி ஆகணும் சொல்ற. நாபி இச்சாதி அனிவர்த்தே ஸ்மிருதித்வேன ஞான நிவர்த்தே சம்ஸ்காரே அதிவியாப்தி. இது நியாயாமிகார சொன்ன விஷயம். அந்த அனுபவத்தினால சம்ஸ்காரம் ஏற்படுறது. இந்த சம்ஸ்காரம் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒண்ணு உண்டானத்தால போகாது. சம்ஸ்கார ஸ்மிருதியே ஏற்பட்டால்தான் இந்த சம்ஸ்காரம் நிவர்த்தியாகும். இச்சை வந்தால் அது அதனால சம்ஸ்காரம் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவ? அந்த ஸ்மரணமானது ஸ்மிருதித்துவங்கிற ரூபத்துல தானே, ஸ்மிருதித்வேன ரூபேன தானே நிவர்த்திக்கு காரணமாகிறது. ஸ்மிருதித்துவங்கிறது ஞானத்துவத்திற்கு வியாப்தியமான தர்மமாச்சு. ஞானத்துவம் பொதுவானத்திலும் ஸ்மிருதித்துவம் அதனுடைய விசேஷம். அப்போ இந்த அதிவியாப்தி இருக்கு சொன்ன ஸ்மிருதியால சம்ஸ்காரத்துக்கு நிவர்த்தி கிடையாது. ஸ்மிருதித்வேன ஸ்மிருதே சம்ஸ்கார நிவர்த்தகத்வே மானாபாவா. மரணம் வந்ததுனால அவனுக்கு சம்ஸ்காரம் அழிந்து போச்சுங்கிறதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. இது எப்ப நம்ம சொல்லலாம்னு சொன்னா, ஒரு தடவை ஸ்மரணம் வந்தது அதான் மறந்து இருக்கு அப்படின்னு சொன்னாக்க யாராவது தெளிவாக ஒரு விஷயம் இவன் மனசுல சம்ஸ்காரமாக இருக்கு, அது ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்ததுனால இதுக்கப்புறம் சம்ஸ்காரம் அழிந்து போச்சுன்னு நினைக்கிறோம். ஞாபகம் வந்ததுனால ஞாபகம் வந்தால் இதுக்கப்புறம் மறுபடியும் வேகமாக அவனுக்கு நல்லா ஞாபகம் வரதே தவிர அதுக்கப்புறம் மறந்து போவதில்லை. ஏன்? மரணத்தினால அந்த சம்ஸ்காரம் மேலும் திருடமாகிறதுங்கிறதான் நம்ம பார்க்கிறோமே தவிர சம்ஸ்காரம் அழிஞ்சு போறதுங்கிறது நம்ம அனுபவத்துல இல்லை. ஸ்ருதியால சம்ஸ்காரம் நிவர்த்தியாகிறதா இருந்தால் எப்படி ஆகணும்னா, அந்த விஷயத்தை நான் ஒரு தடவை ஞாபகம் ஸ்மரணம் பண்ணினாச்சு, இதுக்கப்புறம் ஸ்மரணம் வராது, ஞாபகம் வராது. ஒரு தடவை ஞாபகம் வந்ததுனால அந்த சம்ஸ்காரம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு யாருக்கும் அனுபவத்துல இல்லை. அதனால ஸ்மிருதியால சம்ஸ்காரத்துக்கு நிவர்த்தி ஏற்படுறதுக்கு பிரமாணமே இல்லை. ஸ்மிருதௌஹி ஜாதாயாம் சம்ஸ்காரோ திருடோ பவதி அனுபவ சித்தம். மறுபடியும் அதை ஸ்மரணம் நினைச்சு பார்த்தோம்னா அதனால அந்த சம்ஸ்காரம் திருடமாகவே தவிர அழிந்து போவதாக தெரியவில்லை. இப்போ இதுல இந்த விஷயத்துல கார்த்திக 3 விதமா சொல்லி வச்சிருக்கார். நியாயசாஸ்திரத்துல தர்க்கசாஸ்திரத்துல இதை பத்தின 3 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. ரகுநாத சிரோமணி தீபிகார் அவர் ஒரு அபிப்பிராயம் சொல்றார். முக்காவளின்னு நம்ம பிரசித்தமா ஒரு இது இருக்கு, அவர் ஒண்ணு சொல்றார். பிராச்சீனாய ஒரு இதை சொல்றார். இதுல எப்படின்னு கேட்டா, தீபிகார சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்மிருதியால சம்ஸ்காரம் நாசமாகிறது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த ஸ்மிருதியே வேற ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிடுறது. அனுபவம் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தினது இல்லையா, அந்த சம்ஸ்காரம் ஒரு தடவை நினைச்சு பார்த்துட்டோம்னா மரணம் வந்துருச்சுன்னா அது போயிடும்.
ஆனால் அந்த ஸ்மரணமே மறுபடியும் வேற ஒரு சம்ஸ்காரத்தை கொண்டு வந்துடும். இந்த சம்ஸ்காரம் போன சம்ஸ்காரத்தை விட இன்னும் திருடமா இருக்கும். ஜாயதேக புனః ஸ்மரணா திருடதர சம்ஸ்கார அப்படிங்கிற எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நினைச்சு பார்த்தோம்னா இந்த சம்ஸ்காரம் போகும். ஆனா அப்ப வரக்கூடிய ஸ்மரணத்திலிருந்து வரக்கூடிய சம்ஸ்காரம் இதை விட திருடமான சம்ஸ்காரமாக ஏற்படும். இப்படியாக திருடமாகலாம். இது ஒரு கட்சி. முக்காவளிக்காரர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சம்ஸ்காரம் ஸ்மிருதியால உண்டாகிறது இல்லை, அனுபவத்தினாலதான் சம்ஸ்காரம் உண்டாகும். சம்ஸ்காரம் வரணும்னு சொன்னா அது அனுபவத்தினாலதான் வருமே தவிர மரணத்தினால சம்ஸ்காரம் வராது. அந்த கட்சியை சேர்ந்தவர். அப்ப எப்படி சம்ஸ்காரம் திருடமாகிறது? மறுபடியும் மறுபடியும் நினைச்சு பார்த்ததுனால அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரத்துக்கு தார்மீகம் ஏற்படுறது. அது எப்படி கேட்டா அவர் என்ன சொல்றார், அது இன்னும் இல்ல, அடிக்கடி ஸ்மரணம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த சம்ஸ்காரம் தூங்காம முடிச்சுட்டு இருக்கிறது. அதுதான் விஷயம். அதாவது இது புதுசா சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணியிருந்தாங்க இல்லை, அந்த சம்ஸ்காரங்கிறது தூங்கிட்டு இருக்கும். அது உத்போதகம் வேணும், அதை கலப்பி விடுறதுக்கு வேணும். ஏதாவது ஏகப்பட்ட உத்போதம் ஒரு சம்ஸ்காரம் நம்ம திடீர்னு கிளம்புறது, அந்த கிளம்புறதுக்கு ஒரு 28 24 ஒரு பெரிய சூத்திரத்துல கணக்கு பண்ணியிருக்காரு. இத்தனை விஷயங்கள்னால சம்ஸ்கார உத்போதம் ஏற்படுறது அப்படின்னு. அப்படி பார்க்கறதுக்கு அது சில சமயம் லேட்டா எழுந்திருக்கும். எழுந்திருக்கிறதுனா என்ன, அது ஸ்மரணத்தை உண்டு பண்ணும். சில சமயம் தூங்கிட்டு இருக்கும், காரியம் பண்ணாது. அடிக்கடி அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த சம்ஸ்காரம் தூங்காம இருக்கு. அதாவது ஜடிக்கு உத்போதக சமவதானம் தார்மிக பதார்த்தா அப்படின்னு முக்காவளிக்காரர் இருக்கார். புதுசா சம்ஸ்காரமும் இல்லை, ஏற்கனவே அந்த சம்ஸ்காரத்தை தூங்காம காப்பாற்றி வச்சுக்கிறது இருக்கு. இதுதான் தார்மிகம். இது அவருடைய மதம். வேற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டுமே இல்லை, ஸ்மிருதியால சம்ஸ்காரம் போறது கிடையாது. அனுபவத்தினாலேயும் சம்ஸ்காரம் உண்டாகும், ஸ்மிருதியாலேயும் சம்ஸ்காரம் உண்டாகும். ஆனா மறுபடியும் மறுபடியும் ஸ்மரணம் அந்த விஷயத்தை ஸ்மரிக்க ஸ்மரிக்க சம்ஸ்காரம் ஏறிண்டே போகுங்கிற. ஏற்கனவே அனுபவத்தினால ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அதோட சேர்ந்து மறுபடியும் ஸ்மரணத்தினால இன்னொரு சம்ஸ்காரம் அதோட சேர்ந்தது, ஏறிண்டே போகுது. கணக்கு ஜாஸ்தி ஆகிட்டே. இதுதான் திருடம். முன்னாடி ஒரே ஒரு சம்ஸ்காரம் இருந்தது, அதை நினைச்சு பார்த்தோம்னா இப்ப அதே விஷயத்துல இன்னொரு சம்ஸ்காரம் அதோட சேர்ந்துட்டது. திரும்பி எத்தனை தடவை நினைச்சு பார்க்கிறோமோ ஒவ்வொரு சம்ஸ்காரம் கூட ஏறிண்டே இருக்கு. இப்படியாக சம்ஸ்காரம் திருடமாயிடுது. ஒரே ஒரு நூல் இருந்தது, அந்த நூலோட இன்னொரு நூல் சேர்ந்தது, இன்னொரு நூல் சேர்ந்து நிறைய சேர சேர அந்த அது திருடமாயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது இப்படி சொல்றா. அதனால இந்த சம்ஸ்காரம் திருடமாகிறதுங்கிற விஷயத்துல 3 மதம் இருக்கு. ஒண்ணு, பழைய சம்ஸ்காரம் போய் புதுசாக வேற சம்ஸ்காரம் திருடமாக உண்டாச்சுன்னு ஒரு மதம். சம்ஸ்காரம் உண்டாடுறதில்லை, அதை முடிச்சுட்டு அதாவது தூங்க விடாம பார்த்துட்டே இருக்கிறது, சீக்கிரம் அந்த ஸ்மரணத்தை உண்டு பண்ணுறதுக்கு யோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னு இன்னொரு பட்சம். 3வது பட்சம் மேல மேல சம்ஸ்காரம் அதில் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு 3 பட்சம். அதனால எந்த பட்சமாக இருந்தாலும் இவர் சித்திக்காரர் சொல்லிட்டார், ஸ்மிருதியால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆகிறதுங்கிற பட்சம் சரியே இல்லை, திருடமாகிறதுங்கிறது அனுபவத்துல இருக்கு. அதனால ஒண்ணு ஒரு சம்ஸ்காரம் போய் வேற சம்ஸ்காரம் வந்ததுன்னு சொல்லாதீங்கோ, இப்படிதான் சொல்றாங்க. திருடத்துவங்க சமான விஷயத்த சம்ஸ்கார அநேகத்வாதி தெளிவுட்டா. பல தடவை சம்ஸ்மரணம் பண்றதுனால அதே விஷயத்துல வேற வேற சம்ஸ்காரங்கள் சேர்ந்து நிறைய திருடமாகிறதுன்னு சொல்றதுதான் சொல்லணுமே தவிர ஸ்மிருதி வந்ததுனால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆச்சுங்கிறது எந்த பிரமாணத்தினாலையும் சித்தம் இல்லை. இதை நீ காமிச்சு அந்த விசாரம் வந்தது, அந்த அம்பிவியாப்தி வருதுன்னு கேட்காது. நான் பிரபாகர பிரம்மஜானத்தை உண்டு பண்ணல, அல்ல ஒத்துழைல, 2 ஞானமா சொல்லுவாங்க. அதாவது இந்த திருஷ்டியில பார்த்தா அது பிரபாகர மதங்கிறது எடுத்துட்டு போக முடியாது. அவ சொன்னதுக்கு அவ பிரம்மமே உலகத்துல இல்லைங்கிறார். இல்லை, பிரபாகரங்களுக்கு மீமாம்சையில ஒரு கட்சி. மீமாம்சையை 2ஆ பிரிச்சிருக்கார். 2 இருக்கு, பிரபாகர பிரஸ்தானம், ஆட்ட பிரஸ்தானம். மாற்றுங்கிறது குமாரத பட்டர், அவர் சொன்ன வழி. பிரபாகரன் அவர் இன்னொருத்தர், அவர் ஒரு வழி போட்டார். இவ 2 பேருமே வேத பிராமணியத்துல விசேஷமான அபிமானம் உள்ளவர். மீமாம்சைக்காக சொன்னா அவருக்கு வேதம் முக்கியம். அதனால இப்ப என்ன ஆச்சு, பிரபாகரன் உலகத்துல பிரமே கிடையாதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம் சொல்றேன். குமாரத பட்டர் சொல்றாரு, இவரு சொல்றாரு. ஆனா பிரபாகரன் வேற தினசா அவர் விருத்திருக்கார்.
இது யாராவது நம்ப முடியுமா? உலகத்துல யாருக்குமே பிராந்தி இல்லை, பிராந்தின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே யதார்த்தம் தான் அப்படின்னு சொல்ற வாரம் பிரபாகர வாரம். எதுக்கா பண்ணுன்னு கேட்டா, இந்த வேதம் இருக்கு, இந்த வேதத்துக்கு அப்பிரமாணியம் சொல்லணும்னு பௌத்தம் கேட்டா. ஏன்னு கேட்டா, ஒரு வாக்கியத்துக்கு நாம பிராமணியம் எப்ப கொடுப்போம்னு சொன்னா அதை யாரு சொன்னாலுங்கிறத கேட்டுதான் சொல்லுவோம். இது சொன்னது யாரு, அப்பதான் நம்ப வேண்டாம். யாரு சொன்னாலும் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அது எப்படி நம்புறது? யாரே சொல்லியிருக்கானே தெரியாது. அதான் ஆப்த வாக்கியம் சப்தா அப்படிதான் சொல்றா. சப்த பிரமாணம்னு சொன்னா ஒரு ஆப்தன் சொன்னா அதை நம்பலாம். நீங்க என்ன சொல்றது? வேதம் அபௌருஷேயம்னு சொல்றது. அப்படின்னா யாரும் அதை சொன்னவா இல்லை, அதை ரச்சனை பண்ணினவா யாரும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த வாக்கியத்தை நான் எப்படி நம்புறது? அதை பிரமாணம்னு ஒத்துக்கவே முடியாது இல்லையா அப்படின்னு பெரிய கேள்வி வருது. இவாளுக்கு வேத பிரமாணம் இல்லாம மேல ஒண்ணுமே நடக்காது இல்லையா? அதுக்காக அவர் என்ன சொன்னார், பிராந்தியா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே யதார்த்தம் தானே அப்படிங்கிற. பிராந்தின்னு ஒண்ணு இருந்தா தானே வேதத்தை பிராந்தி உண்டாக்குறதாக சொல்லி அது அப்பிரமாணம்னு சொல்லலாம். அப்பிரமாணமும் ஒரு ஞானமே கிடையாது, எல்லா ஞானமுமே யதார்த்தம் தான். எப்படின்னு கேட்டா என்கிட்ட வாங்க சொல்லி கொடுக்குறேங்கிற. சுத்தி பாயத்து ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்ததுன்னு கேட்டா, அது பிராந்தி இல்லப்பா, அந்த ரெண்டு ஞானம். சுத்திய இதம் அப்படின்னு நீ பார்த்த, ரஜதங்கிறத நீ ஏற்கனவே பார்த்தது உனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நீ என்ன பண்ணிட்ட, இது ரஜதம் இல்லைன்னு உனக்கு தெரியல, அதனால இது ரஜதம்னு சொல்ற. இத ரஜதமாக பார்த்து நீ இதம் ரஜதம்னு சொல்லல, இது ரஜதம் இல்லைன்னு தெரியாததுனால சொல்றேங்கிற. இப்படியாக என்னமோ பண்ணிட்டு போற. ஆக பிராந்தி இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு மூலமான ஒரு உத்தேசம் என்னன்னா, வேதத்துக்கு பிராமணியம் ஸ்தாபிக்கணும். அதுக்காக அந்த அஷ்டாதிவாதம் வந்தது. இல்லைன்னா லோகம் அனுபவத்துக்கு விருத்தமான பிராந்தி இல்லைன்னு சொல்றது அவர் சொல்றது அப்படி. குமாரில பட்டர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வேற ஒரு வழியில் போனார். பௌத்தன் என்ன சொல்லிட்டோம்னா, தியானம் விஷயம் இது ரெண்டும் சேர்ந்துதான் தெரிகிறது. சேர்ந்து தெரிஞ்சா அது இது வேற அது வேறன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். தியானம் தான் சத்தியம். விஞ்ஞானவாதத்துல தியானம் சத்தியம், விஷயம் மிச்சா. சொப்னம் தான் நமக்கு திருஷ்டாந்தம். சொப்னத்தை இவன் பார்த்தது வாஸ்தவம், ஆனா எதை பார்த்தானோ அது வாஸ்தவம் இல்லை. சொப்னத்துல நீ புளிய பார்த்தியான்னு கேட்டா புளிய பார்த்தேன்னு தான் சொல்லணும், புளிய பார்க்கலன்னு சொல்ல முடியாது. நீ பார்த்தது புளியா அப்படின்னு கேட்டா அது பார்த்தது நிஜமான புள்ளின்னு சொல்ல முடியாது, பொய்யான பொருள் தான் சொல்லியா இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஞானம் தான் சத்தியம், விஷயங்கிறது அப்படிங்கிறத அங்கேருந்து கொடுத்திருந்தார். குறிப்பிட்டு லோகம் கூட அப்படிதான், ஜாகிரதைன்னு அதேதான். தெரிகிறதுங்கிறது இருக்கு, அந்த ஞானம் சத்தியம், ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது அப்படின்னு கொண்டு போனான். இதுக்கு பல யுக்திகள் சொல்றச்சு. ஞானமும் விஷயமும் ஒண்ணுதான், இதை தனியாக பிரிக்க முடியாது, ஏன்னா ரெண்டு சேர்ந்தே தெரிகிறது. சகோபலம்பனியமா அவ்வேதோ நீல தர்ஜியோ, நீளமாக தெரியுது, நீளமாக தெரியுதுன்னா அந்த ரெண்டு தெரியுது, நீளமும் தெரியுது, நீளம் தெரியறதுன்னு தெரியுது. அப்ப ஞானமும் விஷயமும் சேர்ந்துதானே தெரியுது. ஞானமே தெரியாமல் விஷயம் மாத்திரம் தெரியுறதோ எங்கேயாவது, இல்ல விஷயமே தெரியாமல் ஞானம் மாத்திரம் எங்கேயாவது நம்ம பார்க்கிறோமோ? எதுவும் இல்லை, விஷயமும் ஞானமும் சேர்ந்துதான் தெரியும். அதனால விஷயம் வேறு ஞானம் வேறு இல்லை அப்படின்னு கொண்டு போறோம். இதை கண்டிக்கிறதுக்காக குமாரல பட்டர் என்ன பண்ணாருன்னா, யாரு சொன்னா ஞானம் தெரியுது, விஷயம் தான் தெரியுது. கண்ணால பார்த்தா என்ன தெரியுது? கடம் தெரியுது. கடம் தானே தெரியுது, கடம் ஞானம் தெரியலையே. கடம் மாத்திரம் தானே தெரியுது, ஞானம் தெரியலையே அப்படின்னு. கண்ணால கண்ணுக்கு தெரியுது என்ன? கடம். அது தெரியறதுனால உனக்கு ஞானம் ஏற்பட்டதுன்னு நீ அனுமானம் பண்ணிக்கோ. ஆக கடமும் ஞானமும் சேர்ந்து தெரியறதுங்கிறது கிடையாது. இப்படி கொண்டு போனா ஒவ்வொருத்தர் ஒரு லட்சியம் வச்சுட்டு இருக்காரு, அதனால இந்த மாதிரி போகும். ஆனா பிராந்தி வச்சுட்டு தான் நம்ம எல்லாம் போகுது. பிரமாத்மகமான தியானம் உண்டு. பிரமாத்மகமான தியானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் சாஸ்திரம். இல்லைன்னா சாஸ்திரத்துக்கு ஒரு சாட்சியம் சொல்ல வேண்டாமா? நம்மளுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்காக தானே சாஸ்திரமே. பிராந்தியே இல்லைன்னு சொன்னா சாஸ்திரத்துக்கு உயர்த்தம் வருமே இல்லையா? அதனால அது வேதாந்த சாஸ்திரத்துக்கு பிராந்தி ரொம்ப அவசியம். இல்லாட்டா அது ஒரு பிரயோஜனமே இல்லாத. வஸ்துதஸ்து சாட்சாத்காரத்வேன ஞான நிவர்த்தியத்துவம் விவக்ஷிதம் அதோ ந பூர்வோக்த தோஷா. ஞானத்துவ வியாப்திய தர்மம்னு சொல்லும் போது ஸ்மிருதித்துவம் கூட எடுத்துக்கலாம்னு இருந்தது.
அதனால ஸ்மிருதியால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆகிறது, அதுல அதிவியாப்தி வருதுன்னு நீங்க ஒரு சொன்னேன். நிஜமா பார்த்தா எனக்கு அந்த மாதிரி அந்த பட்சம் அவ்வளவு இஷ்டம் இல்லை. சாட்சா்காரத்தினால எது நிவர்த்தி ஆகிறதோ அது மிச்சா, இதுதான் எனக்கு விவக்ஷை. ஞானத்துவம் வியாப்தி தர்மம்னு சொன்னா அங்க சாட்சா்காரத்துவம் இதுவும் ஒரு வியாப்தி தர்மமும் இதுதான் எனக்கு விவக்ஷிக்கும். சொல்றவாளுக்கு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா ஞானத்துவம் வியாப்தி தர்ம சப்தத்தினால சாட்சா்காரத்துவம் கிராஹ்யம். இந்த மாதிரி சாட்சிக்கால் பல இடத்துல சொல்லுவாங்க. சற்று மாத்திர கிராஹ்யோ ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சற்று இந்திரியத்தை தவிர வேற இந்திரியத்தினால கிரகிக்கப்படாதது, சற்றுரிந்திரியத்தினால கிரகிக்கப்படக்கூடியது, அப்படி உள்ள குணம் இருக்கு. இதுதான் ரூபம், அதுக்கு லட்சணம். சற்றுரிந்திரியத்தை அதாவது கண்ணை விட்டால் வேற எந்த இந்திரியத்தினாலையும் கிரகிக்கப்படாதது, கண்ணால மட்டும் கிரகிக்கப்படக்கூடியது, இப்படி இருக்கக்கூடிய குணம் ரூபம்ங்கிற ரூபம். அதான் ரூபம். இங்க கொஞ்சம் சரி பண்ணி சொல்ல வேண்டியது. மனசு கூட ஒரு இந்திரியம். கார்த்திக மதத்துல மனசு இல்லாமல் எதுவாவது தெரியுமோ? உருவத்தும் தெரியாது. அப்ப இந்த ரூபம் கூட மனசனால தெரியுது. மனசு இல்லாமல் மனசனால கிராக்கியமாச்சு. அப்ப சத்துரேந்திரியத்தை விட்டால் வேற எந்த இந்திரியத்தினாலையும் கிரகிக்கப்படாததுன்னு எப்படி நீ பொதுவாக சொல்ல முடியும்? அதனால சத்துரேந்திரிய மாத்திர கிராக்கியம்னு இதை சொல்ல முடியாது. அப்பிரசித்திமுட்ட இந்த மாதிரி லட்சணம் சொன்னா சத்துரு மாத்திர கிராக்கியம், வேற எதுனாச்சும் விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அப்பிரசித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணிருக்க? சத்துரு பின்னேந்திரிய சப்தேன ஸ்வதீந்திரியன் கிராக்கியம். பொதுவா இருக்கக்கூடிய சப்தத்தை மாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டா. அதாவது இந்த ஸ்வதீந்திரியம் ஒண்ணு இருக்கும், ஸ்வதீந்திரியத்தினால கிரகிக்கப்படாதது, சத்துரிந்திரியத்தினால கிரகிக்கப்படுறது, அப்படி இருக்கிற குணம் தான் ரூபம். இப்படி சொல்லுவது இப்படி திருத்திட்டார். அதே போல இந்த ஞானத்துவ வியாப்திய தர்மம்னு சொன்னால் பல வியாப்திய தர்மங்கள் இருக்கு. ஆனாலும் நமக்கு விவக்ஷிதமானது சாட்சா்காரத்துவம். சாட்சா்காரத்தினால எது நிவர்த்தி ஆகிறதோ அது மிச்சான்னு சொல்றது. இப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா இந்த பூர்வ தோஷத்துக்குலாம் இடம் இல்லை. ஸ்மிருதியால சம்ஸ்காரம் போனா போறது, அதை பத்தி கவலையே இல்லை. அது சாட்சா்காரம் இல்லையோ, சாட்சா்காரத்தினால எது நிவர்த்தி ஆகுதோ அது நிச்சயம் தான் நான் சொல்லியிருக்கேன், போனா போறதுன்னு. வேற இதுவும் நாட்டு நிச்சயத்துவேன ஞானத்துவ வியாப்திய தர்மேன ஞான நிவர்த்தி சம்சயே அதிவியாப்தி. ஒரு விஷயத்துல நமக்கு சந்தேகம் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு நிச்சயம் வரும்போது அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகிறது இல்லையா? நிச்சயத்தினால சந்தேகம் நிவர்த்தி ஆச்சு. சந்தேக நிவர்த்திக்கு காரணம் நிச்சயம். நிச்சயம்ங்கிறது அது ஒரு ஞானம், ஞான விசேஷம். நிச்சயத்துவம் அப்படிங்கிறது ஞானத்துவத்துக்கு வியாப்தியமான ஒரு தர்மம். அப்ப நிச்சயத்தினால சம்சயத்துக்கு நிவர்த்தி ஆகுது, ஞானத்தினால நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஞானம் இன்னொரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகம் போச்சுன்னு சொல்ல முடியாது. நிச்சயத்தினால மட்டும் நிவர்த்தி ஆகக்கூடியது சந்தேகம். அதனால நிச்சயத்துவங்கிறது ஞானத்துவ வியாப்திய தர்மம். அந்த ரூபத்துல இதனால நிவர்த்தி ஆகக்கூடிய சம்சயம் இருக்கு, இங்க அதிவியாப்தின்னு சொல்லுவாங்க. இந்த அதிவியாப்திகள்லாம் வாரணம் பண்றது எப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொன்னேன் வஸ்து சாட்சா்காரத்தினால எது நிவர்த்தி ஆகுமோ அதுதான் நிச்சா. நிச்சயங்கிறது சாட்சா்காரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பரோட்சமான நிச்சயத்தினாலும் சந்தேகத்துக்கு நிவர்த்தி ஏற்படலாம். அதனால இந்த கடைசி பக்கம் சொன்னோமே சாட்சா்காரத்வேன ஞான நிவர்த்தியத்துவம், இதுவும் தெரியாது. ஆக ஞான நிவர்த்தியத்துவங்கிறது சரியான பரிஷ்காரம் சொன்னா ரெண்டு. ஞானத்தையுத்த அவஸ்திதி சாமானிய பிரதியோகித்துவம், எந்த தோஷமும் இல்லை, இது தெரியும். இன்னொரு விதமான பரிஷ்காரம் சொல்லணும்னா சாட்சா்காரத்தினால எது நிவர்த்தியாகக்கூடியதோ அது நிச்சா, சாட்சா்காரத்வேன ஞான நிவர்த்தியத்துவம் நிச்சார்த்தம், இப்படியாக சொல்லலாம். இதுல எந்த தோஷமும் இல்லை. இந்த அத்வைதத்துக்கு அப்புறம் நியாயாமதத்துக்கு ரெண்டு வியாக்கியானம் இருக்கு. நியாயாமத தரைவின்னு ஒரு வியாக்கியானம், அப்புறம் கண்டகோத்தாரா, நியாயாமத கண்டகோத்தாரா. இந்த ரெண்டு புத்தகத்திலையும் இதுக்கு மேல 2 கோடிகள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற, சாட்சா்காரத்தினால நிவர்த்தியானதாக சொல்லவே முடியாது, அதுக்கு பிரமாணமே இல்லை. நீங்க என்ன பார்க்கலாம், யாருக்கு முதல்ல ரஜதமாக தெரிஞ்சது, அப்புறம் சுத்தியாக தெரிஞ்சது. சுத்தியான தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய அனுபவம் எப்படின்னு பார்க்கணும். இதை சுத்தியாக நான் பார்க்கறதுனாலே ஒரு ரஜதம் நாசத்தை அடைந்தது, அப்படி யாருக்காவது அனுபவம் இருக்க? சர்ப்பமாக பார்த்துருந்தான், ரஜுன்னு தெரிஞ்சு போச்சு, இதனால அந்த சர்ப்பம் விநாசத்தை அடைந்தது
அப்படின்னு யாருக்காவது அனுபவம் இருக்கா? இல்லை. அதனால இந்த ஞானத்தினால அந்த வஸ்து நிவர்த்தியாகிறதுங்கிறதுக்கே பிரமாணம் இல்லை. ஞான நிவர்த்தியத்தும் சொல்லவே முடியாது. அது அனுபவத்துக்கு ஒரு விஷயம். சாட்சா்காரத்தால போறதுன்னு சொல்றது தப்பு அப்படின்றார். நிவர்த்தியான விஷயத்துல சாட்சா்காரமே எதனாலையுமே நிவர்த்தி ஆகாது, அது நிவர்த்தியானதாகவே தெரியல அப்படின்னு ஒரு ஆட்சேபத்துக்கு அர்த்தம், அபிப்பிராயம். இன்னொரு ஆட்சேபம் என்னன்னு கேட்டா, இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றார், இப்ப அந்த சர்ப்பமா பார்த்துட்டு இருக்கிறச்ச ஒருத்தவங்க வந்து சொல்றான்ப்பா அது சர்ப்பம் இல்லப்பா, அது வெறும் ரஜு தான் ஆப்ஷன் சொன்னான். சொன்னா இவனுக்கு காந்தி நிவர்த்தி ஆகுமா? ஆகாதா? காந்தி நிவர்த்தி ஆகும். ஏன்னா நம்பிக்கையானவன் ஒருத்தன் சொல்லிட்டான்னா இது சர்ப்பம் கிடையாது, இது ரஜு தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா நம்ப வேண்டியதானே, நம்பிக்கை வருது. அப்ப அவனுக்கு அந்த காந்தி நிவர்த்தி அடைகிறது. ஆனா நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், அவனுடைய வாக்கியத்தினால வந்த ஞானம் சாட்சா்காரம் இல்லை, வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் பரோட்ச ஞானம். அப்ப பரோட்ச ஞானத்தினாலையும் அந்த சர்ப்பத்துக்கு நிவர்த்தி இருக்கு. இல்ல அவன் சாட்சாத் நீங்க சொல்றது என்னன்னா, அவன் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றவன் முன்னாடி பார்த்திருக்கானே, அவன் பார்த்திருக்கானே வாஸ்தவமா. ஆனா இவனுடைய பிராந்தி நிவர்த்தி ஆகிறதுக்கு அவனுடைய சாட்சா்காரம் உபயோகம் இல்லையே. தேவதத்தனுக்கு பிராந்தி, அவன் சொல்றவன் ஆப்தன், அவன் சாட்சா்காரம் வந்தவன், அது என்னதுன்னு விஷயம் தெரிஞ்சவன். அவனுக்கு தெரிஞ்சதுனால இவனுடைய பிராந்தி நிவர்த்தி ஆக முடியாது இல்லையா? யாருக்கு பிராந்தி வந்ததோ அவனுக்கேதானே சாட்சா்காரம் வரணும். அப்படி பார்க்கறத அந்த நம்பிக்கையானவன் ஒருத்தன் சொன்னதுனால வந்த பரோட்ச ஞானம் இருக்கு, சாப்த ஞானம், சாப்தபோதம். அந்த சாப்த ஞானத்தினாலேயே கூட நிவர்த்தியா ஏற்படுறது. அதனால சாட்சா்காரத்தினால்தான் சமம் நிவர்த்தி ஏற்படுறதுங்கிறது கிடையாது. ஞானம்னு பொதுவா சொல்லுங்க, சாட்சா்காரத்துவேன நிவர்த்தியத்துவம் சொல்ல முடியாதுங்கிறதுதான் ஆட்சேபம். ஆட்சேபம்ங்கிறது நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம்தான். அதை நாம அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இது சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கேள்வி வரலாம், கேள்வி வரலாமா வரக்கூடாது? அப்ப அதுக்கு பதில் சொல்லணும். கேள்வி வரலாம்னு சொன்னா அதுக்கு பதில் வரணுமே இல்லையா? கேள்வி நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு தோணுது. இந்த இடத்துல ரெண்டு இருக்கு. சித்திக்காரன் பதில் சொல்லியிருக்காரு, இதை சொல்லல, இன்னும் மேல போய் நிறைய சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன, முதல் அது கிரமமா சொல்றேன். ஞானம் வந்ததுனால அந்த சர்ப்பம் விநாசத்தை அடைஞ்சதுன்னு யாருக்காவது பிரதீதி இருக்கான்னு கேட்டார். இது யாருக்கும் பிரதீதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஞானத்தினால அது நிவர்த்தி ஆனதுங்கிறது யுக்தியால சித்தித்தாலும் போதும். இது அனுபவத்திலே இருக்கணுங்கிற விஷயம் இல்லை. பல விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய, அதாவது விசாரக்காக சொல்லக்கூடிய விஷயம் நம்ம லௌகிகமான அனுபவத்துல சித்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றது உத்தர ஜானத்தினால பூர்வ ஜானம் நிவர்த்தி அடைஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? நாசமாச்சேன்னு யாரு பார்த்தா? உத்தர ஜானம் வந்ததுங்கிற அப்புறம் நினைச்சு பார்க்கணும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றானே தவிர இந்த ஞானத்தினால அதை நிவர்த்தியானதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இதுதான் அதை நாசம் பண்ணிடுதுன்னு. இவா சொல்ற இந்த ரெண்டாவது வரிசை வந்துன்னா முதல் வரிசைக்கு இடம் இல்லை, அது போயிடுச்சு அப்படிங்கிறது. இது நாசமானது யாருக்கும் தெரியாது. பல விஷயங்கள் நமக்கு நாசமானது தெரியவே தெரியாது. ஏன்? அதனால இந்த இடத்துல அத்வைத சித்திக்காரர் ஆவித்யக ரஜதோத்பத்தி உபபத்தின்னு ஒரு பிரகடனம் இருக்கு. அந்த இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்றாருன்னா, இந்த நாசமானது தெரியல அனுபவத்துல இல்லைன்னு சொல்றேன். யாருக்கு சொல்றேன்? விசாரம் பண்ணினவாளுக்கு சொல்றேடா, விசாரம் பண்ணாதவாளுக்கு சொல்றேடா? விசாரம் பண்ணினவாளுக்கு அப்படி இல்லை, அவளுக்கு அனுபவம் வருது. இத்தனை நாள் இருந்தது, இதனால நாசம் அடைஞ்சது. அஜ்ஞானமே இருந்தது, இப்போ நாசம் அடைஞ்சதுன்னு அவளுக்கு இருக்கு. அஜ்ஞானம் நாசம் அடையும் போது அஜ்ஞான காரியம் நாசம் அடையாதா? நிச்சயமா அஜ்ஞானத்துக்கு காரியம்தான் கிராந்தியும், கிராந்தி விஷயமும் அஜ்ஞானத்துக்கு காரியம்தான். ஞானத்தினால அஜ்ஞானத்துக்கு விநாசம் ஏற்பட்டதுங்கிற அனுபவம் லோகத்துல இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னால் இதுவும் இருக்கு. அப்பயும் லோகத்துல சாதாரண மனுஷாளுக்கு அது தெரியல சொல்ற. இந்த தைகாலிக நிஷேதம் தெரிய வருதோ, இந்த மித்யாத்துவ பாகம் வர காலத்துல இவன் பார்த்த வஸ்து எக்காலத்திலையுமே அங்க இல்லைங்கிற பிரதீதி ஏற்படுறது.
இந்த பிரதீதி தான் அந்த வஸ்து விநாசம் அடைஞ்சது உற்பத்தியானது அப்படிங்கிற இந்த ரெண்டு புத்திக்கு விரோதியாக இருக்கு. ஒரு வஸ்துவுக்கு விநாசமோ உற்பத்தியோ நமக்கு தெரியணும்னு சொன்னா அந்த வஸ்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாத்திரம் இருக்குங்கிறது தெரியும். கீதையில சொல்வார், நாயம் பூத்வா பவிதாவா ந பூயா, பூத்வா அபவிதா, அபூத்வா பவிதா. முன்னாடி இல்லாதத பார்த்துட்டு அப்புறம் இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம அந்த வஸ்து உற்பத்தியானதாக நினைக்கிறோம். அப்பதான் நமக்கு தெரியும். முன்னாடி இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இல்லைங்கிறத பார்த்தோம்னா அந்த வஸ்து விநாசத்தை அடைஞ்சதாக சொல்றோம். எப்படியா இருந்தாலும் அந்த வஸ்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கு, குறிப்பிட்ட காலத்துல தான் இருக்கு அப்படின்னு எந்த வஸ்துவை நாம புரிஞ்சுக்கிறோமோ அந்த வஸ்துவுக்கு தான் உற்பத்தியோ விநாசமோ நமக்கு பிரதீதிக்கு விஷயமா இருக்கு. ஒரு வஸ்து எக்காலத்திலயுமே இல்லைன்னு தைக்காலிக நிஷேதமாக தெரிஞ்சிருந்தோம்னா அந்த வஸ்துவுக்கு உற்பத்தியோ விநாசமோ நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? இந்த பிரதீதி அந்த பிரதீதிக்கு பிரதிபந்தகமாக இருக்கான். அதனால இவனுக்கு காந்தி நிவர்த்தியானதுக்கு அப்புறம் அந்த ரஜதமானது தைக்காலிக நிஷேத பிரதியோகியாக தெரியறதுனாலே அந்த ரஜதத்தினுடைய உற்பத்தியோ அதனுடைய விநாசமோ இது இவனுக்கு தெரியாமல் போகிறது. இதுதான் அவர் சொல்றது. எக்காலத்திலும் இல்லை அப்படின்னு எந்த வஸ்துவை நம்ம பார்க்கிறோமோ அந்த வஸ்துவுக்கு உற்பத்தி இருந்தும் அது பிரதீதி ஆகல, விநாசம் இருந்தும் அது பிரதீதி ஆகல. ஏன்னா அப்படிதான் அனுபவம் இருக்கு. உற்பத்தி விநாச பிரதீதி வரத்துக்கு இந்த பிரதீதி பிரதிபந்தகமாக இருக்கு. விசாரம் பண்ணி பார்த்தா தெரிகிறது. இது அவருக்கு சொன்ன சமாதானம். இன்னொன்னு இந்த சொரூபே வர்த்தது, சொரூபேனாப்பி வர்த்தது, அனுபவம் வர்த்தது. अस्ति अज्ञानं नष्टम् इति प्रतीतिरस्ति खलु. अज्ञानम् अज्ञान कार्यं च सुख्यज्ञानं नष्टं तथैव सुख्यज्ञानं नष्टं सुख्यज्ञानकार्यमपि नष्टम् इति प्रतीतिरस्ति. तर्हि तत्र सुख्यज्ञानकार्यं यद्भवति तद् भ्रान्तिरपि तद्विषयोऽपि रजतमपि. अज्ञानं नष्टमिति सर्वे नष्टो मोहः स्मृतिर्लब्धः अर्जुनः वदति खलु. रजतम नष्टम ஏன் பிரதீதி வரலன்னு சொன்னா இதம் பிரதீதம் ரஜதம் தைக்காலிக நிஷேத பிரதியோகின்னு தெரிஞ்சுட்டார். அதனால தெரியல. சொப்னத்திலையும் அப்படிதான். சொப்னத்துல நாம ஒரு வஸ்துவை பார்க்கிறோமே அது அந்த சமயத்துல தானே உண்டாயிருக்கு வாஸ்தவமா பார்த்தோம்னா. ஆனா நம்ம என்ன நினைப்போம், இவருக்கு எத்தனை வயசு இருக்கும், ஒரு 40 வயசு இருக்கும் போது அப்படின்னு தான் நினைப்போம். சொப்னத்துல பார்க்கறதையும் 40 வருஷமா இருக்கிறதாகத்தானே அதை ஆரோபணம் பண்ணியிருக்கோம். அப்ப உண்டான அந்த வஸ்துவை நம்ம ரொம்ப பழைய காலத்துல உண்டானதாக வச்சு பார்த்துருவோம். ஒரு சில வஸ்துவை இது 100 வருஷமா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காமிச்சுட்டாங்கன்னா ஆஹா அப்படி இருக்குன்னு நினைப்போம். நேற்று வஸ்துவா இருக்கலாம். அது எந்த திருஷ்டியில பார்க்கிறோமோ அந்த திருஷ்டியானது அதனுடைய உற்பத்தியாளர்களுக்கு பிரதிபந்தகமாயிடும் இல்லையா? அப்படி பார்க்கறதுக்க இந்த தைக்காலிக நிஷேத பிரதீதியானது அந்த வஸ்துனுடைய உற்பத்தி ஞானத்துக்கும் துவம்ச ஞானத்துக்கும் பிரதிபந்தகமாக இருக்கு. कस्यचित् वस्तुनः उत्पत्तिज्ञानं प्रति ध्वंसज्ञानं प्रति च तस्य त्रैकालिकनिषेधप्रतियोगित्वज्ञानं प्रतिबन्धकम्. ज्ञानं प्रति प्रतिबन्धकम्, उत्पत्तिं प्रति प्रतिबन्धकमिति न. उत्पत्तिरस्ति. यथा घटबुद्धिं प्रति घटाभावबुद्धिः प्रतिबन्धिता, एवं घटाभावबुद्धिं प्रति घटबुद्धिरपि प्रतिबन्धिता. घटाभावस्तु तत्रैव वर्तते, विद्यमानोऽपि घटाभावः न प्रतीयते घटबुद्धिकाले. एवं खलु प्रतिबद्ध प्रतिबन्धकभावः अत्यन्ताभावस्य प्रतियोगिनश्च विरोधः. एवमेव प्रतियोगिनः प्रागभावः प्रतियोगिनः ध्वंसः आभ्यामपि सः अत्यन्ताभावस्य विरोधः. अतएव प्राचीनाः चिन्तयन्ति ध्वंसप्रागभावाधिकरणे न अत्यन्ताभावः. अत्यन्ताभावस्य प्रतियोगी त्रयम्. प्रतियोगी एकः घटः, घटप्रागभावः, घटध्वंसः. घटप्रागभाव प्रतीतो सत्यामेव उत्पत्ति प्रतीतिः இல்லையா? एवं ध्वंस प्रतीतिः एवञ्च अत्यन्ताभाव प्रतीतिः घटवत्ता बुद्धौ सत्यामपि न भवति, घटप्रागभाववत्ता बुद्धौ सत्यामपि घटध्वंसवत्ता बुद्धौ सत्यामपि न भवति. एवं विपरीतमपि. अतः विद्यमानोऽपि ध्वंसः प्रागभावस्य न ज्ञायते, विचारेण तु ज्ञायते. इत्युक्ते अनुभवः नास्ति इत्युक्ते त्रैकालिकनिषेधज्ञानं जातं खलु, तादृशबुद्धिः प्रतिबन्धिता. अतः रूपेण तस्य ध्वंसो नास्ति इति न, उत्पत्तिः ध्वंसो वा नास्ति इति न, तत्तु प्रमाणेन सिद्धम्. अनुभवस्य प्रतिबन्धकं वर्तते, अतः ज्ञानं न भवति.
इत्युक्ते त्रैकालिकनिषेधप्रतियोगित्वज्ञानम् इत्युक्ते त्रैकालिक अभावबुद्धिः प्रतिपन्नोपाधौ त्रैकालिकनिषेधप्रतियोगित्वबुद्धिः तत्र उत्पत्तिज्ञानं प्रति ध्वंसज्ञानं प्रति च प्रतिबन्धिता अतः तथा व्यवहारो न भवति அதே மாதிரி இன்னொரு கேட்டிருந்தார் சாப்தம் அந்த இடத்துலயும் அதே சிந்திக்கார பதில் சொல்லியிருக்கார் இங்க இல்ல வேற இடத்துல சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்ற இப்ப அவன் சொன்ன இதம் இதம் நாயம் சர்பா ரஜுரேவா இதை நம்ம சொன்ன வாக்கியம் இந்த வாக்கியத்தை கேட்டு இவனுக்கு வரக்கூடிய ஞானம் ஒரு சில சமயம் சாட்சா்காரமாக கூட இருக்கலாம் சாப்த சாட்சா்காரம் உண்டு தசமஸ்தத்துவம் எடுத்தா போல இருக்கிறது ஒரு வஸ்துவை இவர் தான் தேவதத்தா அப்படின்னு நான் காமிச்சு சொன்னேன்னா என்னுடைய சப்தத்தினால அந்த எதிராளிக்கு சாட்சா்காரமே வரும் பரோட்சம் இல்லை எடுத்தா போல இல்லாத சமயத்துல நான் உட்காந்துருந்தாரு அவர்தான் தேவதத்தன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்பதான் பரோட்ச ஞானம் பரோட்சமாக சப்தம் பரோட்ச ஞானத்தை எப்போ உண்டு பண்ணணும்னு சொன்னா அந்த வஸ்து எடுத்தா போல இல்லை பிரத்யட்சமாக யோக்கியமாக இல்லாத சமயத்துல சப்தம் அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதாக இருந்தால் பரோட்சமாக தெரிவிக்கணும் எடுத்தா போல இருக்கிறத பிரத்யட்ச யோக்கியமாக இருக்கிறத அது சப்த பிரமாணம் அந்த இடத்துல பிரத்யட்சம் அபரோட்ச ஞானத்தை தான் உண்டு பண்ணணும்னு ஒரு சித்தாந்தம் சாப்த அபரோட்சவாதம்னு சொல்றோம் இந்த புத்தகத்தை கையில் வச்சுட்டு இதுதான் அத்வைத சிந்தி புத்தகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் அதுல பரோட்சமா தெரியுறதா பிரத்யட்சமா தெரியுறதான்னு கேட்டா பிரத்யட்சமா தெரியுதுன்னு சொல்லலாம் புத்தகம் தான் தெரியுது அதனால இந்த சாப்த அபரோக்ஷம் தான் அந்த இடத்துல உண்டாகுது இவன் ரஜதமாக பார்த்துட்டு இருக்கிற காலத்திலும் இது ரஜதம் இல்லை இது சுத்திதான்னு ஆப்ஷன் சொன்னாங்கன்னால் அப்ப சாட்சா்காரம் வந்துதான் அதுக்கு நிவர்த்தியா இருக்கு இப்படி இல்லாட்டா இவனே கேட்கறாங்கப்பா நீ இப்படி சொல்றியே ஆனா அதுக்கு நீங்க படிச்சுன்னு தெரியுறதே வெளியா தெரியுறதே தப்புமா தெரியுறதே நீ எப்படி இல்லைன்னு சொல்ற அப்படின்னு திருப்பி கேட்கறான் இல்லையா பரோட்சமா இருக்கிறதுல அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா இப்போ எதிர்த்தாப்போல அந்த சாந்தி விஷயம் இல்லை வேற ஒரு சமயத்துல அவன் தனியா போய் சொல்றான் இல்ல நீ பார்த்தது சரியில்லை அது பிராந்தி அது ரஜதம் இல்லை சுத்தி தான் இல்ல சர்ப்பம் இல்லை ரஜதம் தான் அவன் சொல்றான்னு சொல்றோம் இப்ப என்ன ஆகுதுன்னா இது பரோட்சமான பாக பிரதீதி பரோட்ச பிரதீதியால அவனுக்கு இந்த பிராந்திக்கு பூர்ணமான நிவர்த்தி இல்லை என்ன நிவர்த்தி அங்க என்ன நிவர்த்தியில் பாகம்னு சொன்னா பாகம் ரெண்டு விதம்னு இதுதான் சொல்லிட்டு வருது எனக்கு தெரிஞ்சதே அந்த அந்த அது பிரமம் அப்படின்னு எனக்கு வந்தது பிரமங்கிறத மாத்திரம் இவன் புரிஞ்சுக்கிறானே தவிர அந்த அஜ்ஞானமோ அந்த விஷயத்துக்கோ அப்போ பாதிப்பு இல்லை இது நிவர்த்தி மாத்திரம் இது எப்படி பிரிச்சிருக்காருன்னா அஜ்ஞானமும் அஜ்ஞான காரணமும் ரெண்டும் ஞானத்தினால சேர்ந்து நிவர்த்தியானால் அப்போ பாதம்னு பேரு அப்படி இல்லைன்னா வெறும் நிவர்த்தி இப்ப நான் சித்த நாளை கூட அந்த சொப்பனத்துக்கு ஒரு நிவர்த்தின்னு சொல்லிட்டு வந்தேன் பாதம் இல்லை நிவர்த்தின்னு இந்த பரோட்ச ஞானத்தினால அபரோட்சமான பிராந்திக்கு இது பிராந்தின்னு தெரியுமே தவிர நிவர்த்தின்னு சொல்ல முடியாது இப்ப பல இடத்துல நமக்கு கண்ணாடியில முகம் தெரிகிறதே அது பிராந்தி இது தெரியும் ஆனா நிவர்த்தி இல்லை உச்சேதம் இல்லை இல்லையா நமக்கு இங்க நிவர்த்தி இங்க ஞான நிவர்த்தியத்துவம் சொல்றதுக்கு நிவர்த்தி எப்பேற்பட்ட நிவர்த்தி பிராந்தின்னு தெரிஞ்சா மாத்திரம் போறாது ஒரே அடியோடு நிவர்த்தி ஆகணும் அப்படிதான் அந்த நிவர்த்தி என்ன போட்டிருக்கோம் அதனால சாட்சா்காரம் வந்தால் ஒழிய பிரத்யட்சமா தெரியக்கூடிய எந்த பிராந்திக்கும் அடியோடு நிவர்த்தி இல்லை இதை சொல்லலாம் நம்ம பாக்குறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் வாயால பாக்குறதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கு நிவர்த்தி இல்லையே அதுக்கு நிவர்த்தி எப்போ வரும்னு கேட்டா சாட்சா்காரத்தினால்தான் நிவர்த்தி ஆகும் அதனால அவர் கேட்டாரு அவன் ஆப்தன் இது பாம்பு தான் பாம்பு இல்லை இது சர்ப்பம் இல்லை பாம்பு இல்லை இது ரஜுதான் அப்படின்னு அந்த வாக்கியத்தினால கூட இவனுக்கு பிராந்தி நிவர்த்தி ஏற்படுறதுனால சாட்சா்காரம் வந்தால்தான் நிவர்த்தி ஆகுங்கிறது கிடையாதுன்னு ஆட்சேபம் பண்ணாரு அதுக்கு அத்வைத சித்தார சொல்ற பதில் என்னன்னா அந்த வாக்கியத்திலிருந்து கூட இவனுக்கு சாட்சா்காரம் தான் வந்திருக்கு அதனாலதான் அது நிவர்த்தி ஆகிறது ஒண்ணு ஒரு சமயம் அப்படி சாட்சா்காரம் வரலன்னு சொன்னால் நாம் பார்த்தது பிராந்திங்கிறது மாத்திரம் புரிஞ்சுக்கிறானே தவிர ஒரேடியா நிவர்த்தி ஆகிறதுங்கிறது அப்போ கிடையாது ஆக சாட்சா்கார சாட்சா்கார நிவர்த்தியத்துவம் சொன்னாலும்
நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சுத்திரூப்பியாக எந்த தோஷமும் இல்லாமல் நிவர்த்தியாக நிவர்த்தத்தை உச்சேதோ போது பிராந்தேஷு ஏகம் यत्र साक्षात्कारो न जातः तत्र आत्मवचन प्रामाण्यात् भ्रान्तित्वमात्रं ज्ञायते अयं सर्पः इति ज्ञानस्य न तु न निवर्तते ज्ञायते अतएव खलु भ्रान्तित्वं निश्चीयते ज्ञानस्य परन्तु तन्निवृत्तिर्नास्ति भ्रमनिवृत्तिः भ्रान्तित्वनिश्चये सत्यपि भ्रान्त्यनुवृत्तिर्भवति खलु स्वरूपतः यथा दर्पणे अस्माभिः मुखं दृश्यते तत् मुखज्ञानं भ्रमः इति ज्ञाने सत्यपि अनुवृत्तिर्वर्तते निवृत्तिर्नास्ति यदा अयं साक्षात् पश्यति पुनः आगत्य तदानीमेव तन्निवृत्तिर्वक्तुं शक्यते न अतएव शाब्दसाक्षात्कारः महता सन्दर्भेण अस्माभिः प्रपद्यते एतदर्थमेव मया उक्तम् एतद्विषये महता विस्तरेण वक्तव्यं भवति तत्र प्रत्यक्षयोग्ये विषये येन केनापि जायमानं ज्ञानं साक्षात् प्रत्यक्षात्मकमेव भवति नैयायिकानामपि सम्मतमेतत् तैः किमुच्यते எழுத்தாப்புல இருக்கிற வஸ்து இருக்கிறது வேற ஒரு பிரமாணம் வந்துன்னா அந்த பிரமாணம் ஞானத்தை உண்டு பண்ணாது பிரத்யக்ஷம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க ரேடியோ உச்சேதானி வார்த்தா श्रूयते वार्ता तत्र योग्यं नास्ति खलु विषयः यद्विषयकं ज्ञानं जायते सः विषयः यदि समक्षं वर्तते प्रत्यक्षयोग्यः तदानीं साक्षात्कारो भवति इदानीं भवत्समक्षम् अहं तिष्ठामि तद्विषये एव मया उक्तं सः न सर्पः इति यदा उच्यते तदानीं सन्निकर्षो नास्ति तदानीं तु परोक्षज्ञानमेव परन्तु तादृशज्ञानात् पूर्वं मम जातं भ्रान्तिज्ञानम् इत्येतावत् निश्चिनोति सः उच्छेदो नास्ति तदापि या प्रतीतिः आसीत् सा अनुवर्तते संख्यारूपेण सर्वथा उच्छेदो नास्ति परन्तु सा प्रतीतिः भ्रमरूपा इति तु एतादृश आप्तवाक्यात् निश्चितम् यथार्थवचनाय इति सर्वमवजातम् द्वितीयमिथ्यात्वं दृढमूलम्